நடிகர் சங்கத்துல நீங்க வந்து 3 முறை தலைவரா நீங்க பதவி வச்சிருக்கீங்க. அதற்கு முன்னாடி கூட நீங்க 2 செயலாளர். ஆமா, விஜயகாந்த் தலைமையில நீங்க இருந்தீங்க. இந்த உங்களுடைய தலைமை காலத்துல நீங்க நடிகர் சங்கத்துக்கு செஞ்ச உருப்படியான ஒரு மைல் ஸ்டோன் மாதிரியான ஒரு மைல்கல் மாதிரியான ஒரு விஷயம் நீங்க எதை சொல்லுவீங்க? மைல்கல் முதல்ல கடனை தீர்த்து வச்சதுதான். ஏன்னா ராஜாரேவர்கள் வந்து 14 ஆண்டு காலம் சங்கத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற சூழல்ல விஜயகாந்த் சார் என்ன வந்து பார்த்து நீங்க 2 பேரும் வரணும் சங்கத்துக்குள்ள. ஏன்னா அப்ப நடிகர் சங்கம் இருக்கிறது, நடிகர் சங்க உறுப்பினராக வேண்டும் என்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் இருந்திருக்கும் அப்பயும். இப்ப இதுல என்ன நடக்குது, என்ன பண்ணணும், சங்கத்துல பிரச்சனை தான் போய் சொல்லுவோம் அப்படின்னு தான் இருந்த சங்கத்தை வந்து கூப்பிட்டாங்க, போனோம். அங்க இருந்து விஜயகாந்த் அவர்களும் நானும் 2 முறை இருந்திருக்கோம். அவர் தலைவர் செயலர் 2 முறை. அப்பதான் வந்து நடிகர் சங்க கடன் வந்து கிட்டத்தட்ட 4,53,00,000 அதை வந்து 1,25,00,000 மாற்றி குறைவாக்கி நேரம் போய் மேனேஜரை போய் பார்த்து எஸ்பிஐல போய் பேசி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அப்புறம் நட்சத்திர கலைவர் நடத்தி முதல்ல நடிகர்கள் விஜயகாந்த் 10 லட்சம் கொடுத்தாங்க, அஜித் அவர்கள் 7.5 லட்சம் கொடுத்திருந்தாங்க, நான் 5 லட்சம் கொடுத்திருந்தேன், பிரசாந்த் 5 லட்சம் கொடுத்திருந்தாரு, பிரபுதேவ் 5 லட்சம் கொடுத்திருந்தாரு, குஷ்பு 2 லட்சம் கொடுத்திருந்தாங்க. இப்படி ஒரு 70 lakhs அதை முதல்ல கொடுத்துட்டு அகைன் நட்சத்திர கலைவரை நடத்தி அதையும் முடிவு செய்து வைத்து 3.5 கோடி ரூபாய் இருப்பு காலங்களுக்கு அந்த சர்ப்ளஸ் கொண்டு வந்தோம். அதனால வந்து நலிந்த கலைஞர்களுக்கு 60 வயசுக்கு மேல போனவங்க பென்ஷன் கொடுத்துருவாங்க. ஏற்றுக்க முடியாது. விஜயகாந்த் தலைமையில வந்து இருந்த செயல்பட்டோம், எல்லாரும் ஏற்றுக்கணும். விஜயகாந்த் தலைமையில இது நடந்தது. அப்ப இந்த கிரெடிட் வந்து முதலமைச்சர் இல்லாட்டி தலைவர் இல்லாட்டி கட்சியோட போச்சு இதை வந்து யார் பண்ணான்றது எங்களுக்கு முக்கியமா தெரியல. நீங்க தலைவரான பிறகு இந்த லாஸ்ட் 3 termsல நீங்க செஞ்ச விஷயம், நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம். இல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பென்ஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சது, கல்விக்கு ஹெல்ப் பண்ணது, ஈமச்சடங்கு ஹெல்ப் பண்ணது, வரிசையா எல்லாம். அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கத்திலிருந்து எந்த பணமும் எடுக்காம ஒவ்வொருத்தரும் செயற்குழுல ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய வந்து உதவிகள் பண்ணிருக்கோம். அப்போது நாங்க என்ன கேட்டோம், நிறைய பேர் வந்து ஒரு கார்பஸ் ஃபண்ட் கிரியேட் பண்ணா நீங்க சம்பளத்தில் இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்னா உதவி என்று கேட்டு வருபவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொன்னா நடிகர் சங்கத்துல பணத்தை எடுத்து கொடுத்துட முடியாது. சோ அதுக்கு உதவி பண்ணலாம் நிறைய இருக்கு. அது நீங்க வந்து லிஸ்ட் போட்டு கேட்டா நிறைய கொடுக்க முடியாதனால அது மட்டும் மற்ற சங்கங்களுக்கு வந்து கட்டிடம் கட்டி தர கேட்டிருக்காங்க, கட்டணம் கட்டி கொடுத்துருக்கேன். அதுவும் சங்கத்துல இருந்து பண்ண மறுபடியும் பிகாஸ் ஐ டென்ட் வாண்ட் எவர் டச் த மணி ஆஃப் தி அசோசியேஷன். அதை நான் கிரெடிட்டா தான் எடுத்துக்குவேன். நீ கேட்டதுக்கு பதில் என்னன்னா என்னுடைய முயற்சி ஏன் நம்மளால முடிஞ்சா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட உதவி எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ ஒரு பரஸ்பரமாக அனைவருடைய பழகுவதும் சரி, அப்ரோச்சபிலிட்டி. இப்ப என்ன வந்து பார்த்தா தலைவர் போய் பார்க்க முடியும், ஒரு பிரச்சனை எடுத்து சொன்னா உடனே என்னன்னு கேட்பாரு. உங்கள் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம், நீங்க நிறைய முறை அதை பதிலும் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் தலைவராக பொறுப்பேற்கும் போது ஒரு கட்டடமாவது குறைந்தபட்சம் இருந்தது. இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் கூட இல்லை. அதாவது கட்டடம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு வந்து நடிகர் சங்கம் உருவாக்கப்பட்டது. 1971 வந்து புரட்சி தலைவர்கள் வந்து பாரத் பட்டம் வந்து போட்டோன்னு பெரிய வரவேற்பு பண்ணது. அதுக்குள்ள கட்டணம் வந்து கட்டுவதாக முடிவெடுக்கப்பட்டது. 1979 கட்டணம் கட்டி அது வந்து திறப்பு விழா புரட்சி தலைவர்கள் செய்து வைக்கப்பட்டது. அப்போ ஆல்மோஸ்ட் 52 to 71 19 இயர்ஸ் கட்டணமே கிடையாது. ஒரு கூரை, ஒரு மேடை. அப்ப 19 இயர்ஸ் there have been so many giants. பட் அதுக்கு வந்து நேரம் வந்த பிறகுதான் கட்டடமே கட்டியிருந்தாங்க. அப்ப அந்த கட்டடம் அப்ப இது வந்து என்ன ப்ராப்ளம், எதுக்கு கடன் வந்துச்சு? After all they had borrowed 18 lakhs. 18 lakhs has become 4 crores and 53 lakhs over a period. That means அந்த 18 lakhs வந்து படிப்படியாக வட்டி ஏறி 4 crores and 53 lakhs வந்துச்சு. அதை முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் மீண்டும் இது போற ஒரு பிரச்சனை வந்துவிடக் கூடாதுன்னா there should be a revenue mode. வருமானத்தை ஈட்டணும். அப்ப வருமானம் எதுல வரும்? பல முறை விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும் போதே பல செயற்குழுவில் நம்ம வந்து வருமானம் இருக்கிற மாதிரி இந்த சங்கத்தை உருவாக்கணும். Then there should be some income generation. Income generation எப்படிலாம் வரும் பல முறை பார்த்தோம். சில கருத்துக்கள் சொன்னாங்க, நம்ம இங்க பிளாட் கட்டிட்டோம்னா அதுல வர பணத்தை வைப்பு நிதியா வச்சிடலாம். அப்ப பிளாட் கட்டணும் 1/3 ஷேர் கொடுக்கணும். தட் மீன்ஸ் சங்கத்தின் ஒருபடி மண்ணும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பது சட்டம். அப்படி இருக்கும்போது தட் cannot be. So மூவி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் இருக்கும்போது ஒன்னு கட்டணம் கிராக் விட்டுட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் ரிப்பேர் பண்ணி ஒன் ஃபைண்ட் இட் ஃபால்ஸ் அகைன் இஷ்யூ. சரி, இதை வந்து அப்படியே புதுப்பிச்சு கட்டினா என்ன, புதுப்பிச்சு கட்டினா வருமானம் என்ன வரும்? ஏன்னா 52 நாட்கள் தான் திருமண மண்டபம் யோசனை பண்ணி டிஸ்கஷன்ல வந்ததை நான் சொல்றேன். அப்ப 52ல வந்து ஒரு 26 நடிகர் சங்க உறுப்பினர் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த 26 முறை நம்ம வந்து அந்த திருமண மண்டபத்தை கொடுத்தா ரெவன்யூஸ் போதுமானவா இருக்குமா? நம்ம நடிந்த கலைஞர்களுக்கு உதவிகள் பண்ணணும், நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோமே, முடியுமா? கேபிட்டேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்கேஜில சேர்றதுக்கு 2 லட்சம் ரூபாய் கேட்கறான். அப்படிலாம் வந்து இருக்கும்போது கல்வி அனைவரும் கல்வி கற்கும் நம்ம உறுப்பினர் யாரும் கஷ்டப்படுற நினைக்கும் போது ஒரு வருமானத்தை ஈட்டுகின்ற
என்றுமே எந்த ஒரு சூழலிலும் கடன் என்பதை இந்த சங்கம் பார்க்கக்கூடாத அடிப்படையில் டிஸ்கஷன் போயிட்டு ஃபைனலி we arrived that we build a complex over there which will get us money. 24 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு வருமானம் வரும் அளவிற்கு உருவாக்குவதா இந்த திட்டம். இந்த திட்டம் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஆண்டுதோறும் 24 லட்சம் ரூபாய் கூட வருமானம், ஒரு மாதத்துக்கு 24 லட்சம் ரூபாய் வருமானம். இது கேட்டா நிச்சயமா சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா பொதுக்குழு கூட்டியோ செயற்குழு கூட்டியோ இதற்கு ஒப்புதல் பெறாம முதல்ல ஒப்பந்தம் போட்டு விட்டு அதன் பிறகு நீங்க ஒப்புதல் கேட்பது வந்து ஒரு தலைவராசிரியர் அது வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து. வந்து நீங்க வந்து யூ ஆர் நாட் இன்ஃபார்ம்ட் ஆர் பீப்புள், நீங்க மத்தவங்க சொல்றத வச்சு பேசுறீங்க. நான் அடுத்தவங்க சொல்ற குற்றச்சாட்டு இது என்னன்னா, செயற்குழு பலமுறை பேசணுமா அதை பத்தி, பில்டிங் கட்டுறதை பத்தி. அதுக்கப்புறம் செயற்குழுல வந்து பல திட்டங்கள், பலரும் பல திட்டங்களை அறிவிக்கப்பட்ட பிறகு இப்ப என்னதான் வந்து முன் வந்தவர்கள், சரி சினிமா ரிலேட்டட் ஆக்டிவிட்டி முன் வந்தவர் வந்து எஸ்பிஐ சினிமா தான். சத்யம் குரூப் பெரிய குரூப் வந்தாங்க, கட்டி கொடுக்கறோம்னு சொன்னாங்க. we discussed for almost a month which was அங்க வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்த பிறகு நம்ம எஸ்பிஐ சினிமாஸ் ஒப்பந்தம் பண்ணலாம் என்ற முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த ஒப்பந்த சரத்தோடு அவங்க அந்த தீர்மானம் போடப்பட்டது, we have to call for a special general body meeting and get the ratification, அதாவது தீர்மானத்திற்கு ஒப்புதல் பெற வேண்டும் என்று கூட்டப்பட்ட கூட்டம். பொதுக்குழு கூட்டி ஒப்புதல் பெறதுக்கு முன்னாடி யார் முடிவெடுத்தாங்க? செயற்குழு தானே. எஸ்பிஐ சினிமாஸோட ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி செயற்குழுடைய தீர்மானம் இருக்கிறது. கண்டிப்பா செயற்குழுல தீர்மானம் போட்டு, தீர்மானம் வந்து இங்க போட்டா மட்டும் போதாது, ஒப்புதல் வாங்கணும்னு சொல்லி அந்த தீர்மானம் போடுறோம். ஆனா இந்த செயற்குழு ஒப்பந்தத்திலே நீங்க இந்த ஒப்பந்தம் போடுறோம்னு சொல்லி இருக்கிறத பொதுக்குழுவோட ஒப்பந்தம் பெற வேண்டும் என்று அந்த செயற்குழுவின் மினிட்ஸ்ல இருக்கு. அப்புறம் பொதுக்குழு கூட்டப்படுகிறது. பொதுக்குழுல வந்து ஏகமனதாக முடிவெடுத்து அந்த பூச்சிமுருகன் என்பவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு, அவர் பக்கத்துல வந்து கைதட்டி இருக்காரு. அந்த வீடியோ காட்சியை நம்ம வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். அதன் பிறகு 8 மாத காலம் ரேட்டிஃபை பண்றதுக்காக தான் நீங்க பொதுக்குழு கூட்டினீங்க சொல்றது தவறான தகவலா? பொதுக்குழு கூட்டுறது ரேட்டிஃபை பண்ணல. செயற்குழுல இந்த மாதிரி ஒப்பந்தம் போட போறோம், கட்டடத்தை இடிச்சு கட்ட போறோம்ன்றது செயற்குழு டிசிஷன் எடுக்கிறோம்ல, அதை ரேட்டிஃபை பண்ணாம தீர்மானம் நிறைவேற்றுறோம். அதற்கு என்னுடைய கேள்வி, அதற்கு பிறகுதான் எஸ்பி சினிமாஸோட ஒப்பந்தம் போடப்படுகிறது. அல்லது எஸ்பி சினிமாஸோட ஒப்பந்தம் போட்ட பிறகு செயற்குழு இல்ல ஒப்பந்தம் போட போகிறோம் என்றது வந்து செயற்குழு அறிவிச்சுட்டு அந்த ஒப்பந்தம் வந்து எப்படி போடலாம் போடுங்கன்னு சொல்லி உரிமை கொடுத்த பிறகு அந்த ஒப்பந்தத்தை ரேட்டிஃபை இன் தி பொதுக்குழு. இந்த பொதுக்குழு சேஸ் no, then it becomes no. So உங்களுடைய கருத்துப்படி செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, அதன் பிறகு எஸ்பிஐ சினிமாஸோட ஒப்பந்தம் போடப்படுகிறது, போட்டு then we go to அதன் பிறகு ratification. So முதல்ல வந்து உங்களோட செயற்குழு தீர்மானம் உங்கள்ட்ட இருக்கு, எஸ்பிஐ சினிமாஸ் இருக்கு, எஸ்பிஐ சினிமாஸ் பேசிட்டு இருக்கோம், அந்த ஒப்பந்த சரத்துகள் சொல்றோம், இதை வந்து பொதுக்குழு ஒப்புதல் பண்றோம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டடம் தரைமட்டமாக இருப்பதற்கு காரணம் முழுமைப்படுத்தவில்லை. பொதுக்குழு போறோம், ரேட்டிஃபை பண்றோம், அதுக்கப்புறம் 8 months டெமாலிஷன் ஆர்டர் வாங்குறோம், டெமாலிஷ் பண்றோம். டெமாலிஷ் பண்ண பிறகு ஆல்மோஸ்ட் 8 மாதத்துக்கு பிறகு பொதுக்குழு தீர்மானத்துக்கு பிறகு கட்டடம் கட்டலான்ற ஒப்புதல் வாங்கிய பிறகு பூச்சிமுருகன் வழக்கு தொடர்றாரு. அப்ப அதற்கு பிறகு அந்த 8 மாத காலம் இந்த கட்டடம் இடிக்கப்பட்ட பிறகு புது கட்டடம் கட்டணும் தான் நாங்கள் பண்ணோம். கட்டடம் இடிச்சு சும்மா வேடிக்கை பார்க்கறது நம்ம கட்டியே, அது ஒன்றும் என்னோட எண்ணம் கிடையாது, யாரோட எண்ணமும் கிடையாது. ஒரு நல்ல புது கட்டடம் வரணும், பெரிய கட்டடம் பிரம்மாண்டம் 65-70 கோடியில் கட்டடம் வரும் என்ற எண்ணம். நலிந்த கடன் இன்னும் அதிகம் பண்ணலாம், எங்களுக்கு 24 lakhs per month வரும். அது வந்து நோ அட்டாச்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட வேண்டாம், மெயின்டெனன்ஸ் கட்ட வேண்டாம், எந்த ஒரு இது இல்லாமல் பல்பு போனாலும் மாட்டி கொடுப்பாங்க, ஏசி ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க, குழாய் ரிப்பேர் அவங்க தான் பார்ப்பாங்க. ஒன்லி சேலரிஸ் ஆஃப் தி ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் பென்ஷன் கொடுக்குறது மட்டும்தான் இருக்கணும், கணக்கு எழுதணும் ஈஸி, யார் வந்து உட்கார்ந்தாலும் ஈஸியா இருக்குன்ற முறையில் பண்ண பிறகு 1 இயர்க்கு அப்புறம் கேஸ் போட்ட பிறகு கேஸ் தான் நடந்துட்டு இருந்தது. அப்ப இந்த ஒப்பந்தத்தை வந்து இது ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்பதுதான் நியாயம் இல்லை நாங்க சொல்றோம். இப்ப இந்த வழக்குனாலதான் இந்த கட்டடம் கட்டப்படுவது டவுட்டே கிடையாது. ஏன் உங்களால வழக்கு வந்து வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டே இருக்குது, வாய்தா கொடுக்குறாங்க, போயிட்டே இருக்கு, நீதிமன்ற வழக்குகள் முடிவதில்லை. சந்துரு வந்து இந்த வழக்கு விசாரிக்கும் போது வச்சாரு, அது வந்து நெக்ஸ்ட் பானுமதி வந்து வச்சது நீங்க பாக்கணும் இல்லையா. பானுமதி செட் அசைட் வாட் ஹி செட், ஜட்ஜ் ஹட் given such an order. ஏன்னா அதுல வந்து உறவு முறைகளை சொல்லியிருந்தாங்க. ராதாரவி எனக்கு வந்து 1977ஆம் ஆண்டுல இருந்து தெரியும், 73ல இருந்து தெரியும். அப்ப ராதாரவி இஸ் நாட் மை பிரதர் இன் லா. நான் வந்து திருமணமான பிறகுதான் பிகம்ஸ் மை பிரதர் இன் லா. அப்ப அதை போய் வந்து மென்ஷன் பண்ணிருக்க கூடாது என்பது பானுமதியின் கருத்து. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நடிகர் சங்கத்துல எதுவுமே சரியான முறையில தெளிவான பார்வையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரு சந்துரு அவர்கள் விமர்சனம் வச்சிருந்தாங்க சொன்னாங்க. இல்ல அது வச்சதான் இவங்க அந்த மாதிரி எப்படி சொல்றீங்கன்னு அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அதை சொல்லணும்ல. இமீடியட் இது அந்த ஓஎஸ்ல வந்து 40464 நினைக்கிறேன், அதுல வந்து ஸ்டேட் ஸ்டக் டவுன். அதை ஏன் சொல்ல மாட்டேன்றோம்.
இப்ப உங்களுடைய தலைமை இப்ப வந்து இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கம் வந்து ஒற்றுமையான காலகட்டத்தில் இருந்து கலை விழா நடத்தின போதோ கடன்களை அடைக்கும் போதோ முழுமையா ஒற்றுமையா ஒரே முகமா ஒரே பொருளா இருந்த காலத்துல இப்ப உங்களுடைய தலைமை வந்த பிறகு பூச்சி முருகன் போன்றவர்களோ இல்லாட்டி நடிகர் விஷால் போன்றவர்களோ நீங்க சொல்றது கடந்த 2 வருஷம் இந்த அதிருப்தி குரல் நடிகர் சங்கத்தில் ஏன் ஒலிக்கிறது? அது அவங்களதான் கேட்கணும். நம்ம வந்து நியாயமான முறையில் தான் சங்கம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக அதிருப்தி குரல்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒப்பந்தத்தை நான் சொல்றேன். நீங்க ஒரு லெட் அஸ் டேக் இட் ஃபார் எக்ஸாம்பிள். 8 மாத காலம் ஒண்ணுமே இல்ல, டெமாலிஷ் பண்ற வரைக்கும் எல்லாம் சும்மா தான் இருந்தாங்க. டெமாலிஷ் பண்ண பிறகு பூச்சி முருகன் அவர்களே வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து உறுப்பினர் பதவி தூக்குறோம். அப்படி இருக்கும் சூழ்நிலையில இவங்கெல்லாம் வந்து ஒரு கடிதம், இவர் வந்து போர்க்கொடின்னு சொல்லி முதல்ல செய்தி வந்தது. என்ன போர்க்கொடி, எதுக்காக போர்க்கொடி எங்களுக்கே தெரியலையே. அப்ப இவங்க வந்து எங்களுக்கு நேரடியா வந்து when சரத்குமார் இஸ் an approachable person என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, நாங்களாம் என்ன நினைக்கிறோம், அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டு நம்ம ஒரு பில்டிங் கட்டிடலாம், இந்த மாதிரி பண்ணலான் இருக்கோம். அப்ப நான் சொல்லியிருப்பேன், இப்ப பல முறை நம்ம பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தமே போட்டுருக்கோம் தெரியும் அப்படின்னு. if they had convinced me about it, a person who listens to a lot of people. நான் வந்து டிக்டட்டோரியல் நேச்சரே கிடையாது. எனக்கு பழகிய நண்பர்களா இருக்கட்டும், பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி நாட்கள் சரி, இன்றும் நான் பழகி கொண்டு வந்து I'm not a person with a dictatorial nature. I'm a listener. என்கிட்ட வந்து பேசியிருக்கோம். அப்ப இந்த அந்த வழிமுறையை முதல்ல போர்க்குடி தூக்கிட்டாங்க. முதல்ல எதுக்கும் புரியாத போது அதுக்கப்புறம் கூப்பிட்டு பேசி பல முறை பண்ண, அப்புறம் வேற விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அப்போ வந்து தகாத வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ராதாரவி மேல குற்றச்சாட்டு. சோ இந்த இதுக்கு பிரச்சனைக்கு முடிவு காணாமல் இதை வளர்த்து கொண்டு போனது வந்து சரத்குமார் தலைமையில் வந்து இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு சொல்வது தவறான கருத்து. பண ரீதியான விஷயங்களை பிரதானமான கையாளக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய அறக்கட்டளையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும், எத்தனை உறுப்பினர்கள் இருக்கணும்? மொத்தம் வந்து இப்ப 7 பேருக்கு இருக்கும். நீங்க வந்து அதையும் ஒரு குற்றச்சாட்டு, அதாவது 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து நீங்களும் ராதாராய் மட்டும்தான் அது தவறு, ட்ரஸ்டியா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. தவறு தான். அது போக அடிஷனலா நீங்க வந்து லைஃப் டைம் ட்ரஸ்டின்னு 2 விஷயங்கள், அதுவும் தவறு. அதாவது எங்கேயாச்சும் இருந்து ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு பேசக்கூடாது. சம்டைம்ஸ் திங்ஸ் ஆர் டிஸ்கஸ்ட் இன் தி கமிட்டி, we think can we do this என்றத இப்படி இருந்தா என்ன பாதுகாவலா இருக்கலாமா அப்படின்னு போட்டு that was also not considered. அதெல்லாம் பார்க்கணும்ல. விவாதத்துக்கு மட்டுமே விவாதத்துக்கு வந்த விஷயத்தை நடந்துவிட்ட விஷயம் எடுத்துக்கூடாது. ஆனா அப்படி இருந்தாலும் கூட நான் சொல்றேன், விஜயகாந்த் அவர்களும் நானும் வந்து 2 பேர் தான் ட்ரஸ்டியா இருந்தோம் 2000ல இருந்து. அவர் மேனேஜிங் ட்ரஸ்டியா இருந்தாரு, நீங்க ட்ரஸ்டி. ஆமா, 2 பேர் தான் இருந்தோம். 2 பேரும் இருந்தானே வந்து செயல்பட்டு கடன் அடைச்சோம். அப்ப ஏன் வரல பிரச்சனை? அப்ப மட்டும் நோபடி ஆஸ்க் क्वेश्चंस. ஏன்னா எப்படி பிலீவ்ட் அஸ். இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு பிலீஃப் தடனா போயிடுது? ஒரு போர்க்கொடியை தூக்கிட்டு ஒரு பூச்சி முருகன் டெமாலிஷன் பண்ண பிறகு சொன்ன பிறகு என்ன கேட்கறேன்னா, there is some ulterior motive. அது யார் மேல கோவமோ என்ன நமக்கு தெரியாது. ஆனா இப்ப வந்து ட்ரஸ்டின்னு பார்த்தா விஜயகுமார், நளினி, சார்லி ஃப்ரம் தி செயற்குழு, பொதுவா வந்து ராஜ்குமார் சேதுபதி, என் ஜேசுதாசன் என்று வழக்கறிஞர் ஒருவரை நியமிச்சிருக்கோம். சந்திரசேகர் இருக்காரு. மொத்தம் எவ்வளவு பேர்? 9 பேர் இருக்கும். அப்ப இந்த தகவல் உங்களுக்கு தெரியல. அப்ப விவாதத்துக்கு எடுத்துக்கொள்வதெல்லாம் சட்டமாகிவிட்டதுன்னு நீங்க நினைக்கிற தவறு தானே. அப்ப சீன் ஹாச் பாச்சா சில டாக்குமெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்க, யாரும் உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் வந்து விவாதித்த தகவலை கூட நீங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு முடிவு சொல்றீங்க, அது தவறு. அந்த மாதிரி விவாதம் வந்தது அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சங்கத்தை சில குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே ஒரு முடக்கக்கூடிய விஷயம் இல்லை. நல்லது செய்யறதுக்காக இப்ப வந்து இவங்க இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிக்கிறது வந்து எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமான்ற விவாதத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல நீங்க இருக்கணும் நடிகர் சங்கத்தை விட்டு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு பாதுகாவலா இருங்க, மத்தவங்களும் சங்க தலைவராகட்டும் செயலாளராகட்டும் பொருளாளர் வரட்டும் அப்படின்னு சொல்ற விவாதத்தை 2 பேருமே இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டோம்னு சொல்றது தவறு இல்லையா? விஷாலோ பூச்சி முருகனோ இந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். எனக்கு தெரியாது, அவங்க தான் கேட்கணும். இந்த கேள்வி அவங்க தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரியாது, என்ன காரணம் தெரியாது. சிறப்பாக ஒழுங்காக எல்லாரையும் மதித்து, அனைவரையும் மதித்து, பிறரும் பிரச்சனையும் சிறப்பாக வந்து முடிவு செய்கின்ற நடிகர் சங்கத்தின் மீது அவர்கள் வந்து களங்கம் கற்பிப்பது வந்து நியாயமானதில்லை, வேதனை அளிக்கிறது நான் சொல்லியிருந்தேன். இல்ல அவங்க கூட அவங்க மட்டுமே இல்லாம அவர் கூட இளைய தலைமுறை நடிகர்கள்லாம் ஒன்று சேர்வது போல ஒரு தோற்றம். திரு நாசர் அவர்கள், அவருடைய மனைவி வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலையும் கூட இருக்காங்க. இப்ப அவங்கள மாதிரியான ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்காங்க, பட் அவங்க வந்து ஆபீஸ் பேரா இல்ல. தமிழ்நாடு சார் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் வந்து விலகிக்கிட்டாங்க. முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க, அப்புறம் சந்தோஷமா போனாங்க. இப்ப இவங்க மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது ஒரு நாசர், ஒரு மூத்த நடிகர், விஷால் ஒரு இளைய நடிகர், பூச்சி முருகன் வெளியிலிருந்து வந்தவர் உள்ள இந்த மாதிரி எல்லா தரப்பு ஆட்களும் வந்து ஒன்று சேரும் போது இதற்கு பின்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு வலுவான எதிர்ப்பு இருக்கு. விஜயகுமார் துணை தலைவர், ஏன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட சீனியர் பர்சன், வாகை சந்திரசேகர் சீனியர் பர்சன். அப்ப இவங்க இருக்காங்களே, அப்ப இவங்கலாம் வந்து மெம்பர்ஸ் இல்லையா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இவங்க என்ன ரீசன் அவங்களும் தான் கேட்கணும். அவங்களுடைய உண்மை கருத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு
நம்ம வந்து நம்மளே வேற மாதிரி பில்டிங் கட்டிக்கலாம்னு சொல்லும் போது ஒரு ஒப்பந்தத்தை என்ன காரணத்திற்காக மீற வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. Why should be சரி, இந்த கட்டணமும் இந்த ஒப்பந்தமும் தான் ஒரு பிரதானமான பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும்போது அதுல நீங்க விட்டு கொடுத்து போறல என்ன தயக்கம்? ஏன் நீங்க அதுல பிடிவாதமா இருக்கணும்? இல்ல, பிடிவாதம் இருக்கணும். ஒப்பந்தத்தை எதுக்காக மீறணும்? முதல்ல சரத்குமார் இஸ் an approachable person. அப்ப என்னுடைய மனைவி ராதிகா இஸ் approachable person. அவங்கள வந்து சில இளம் நடிகர் நீங்க சொல்றீங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு டின்னர் போறாங்க வராங்க. அப்ப அவங்க அக்கா நாங்க வந்து உங்க வீட்டுல வந்து அண்ணன் பேசணும்னு சொல்லியிருந்தா இல்ல அதெல்லாம் வரக்கூடாது நான் சொன்னா அப்படி ஏதாச்சும் எம்எல்ஏ குற்றச்சாட்டு இருக்கா? Have I refused not to meet anybody? யாரும் வந்து பார்க்கிறேன்னு சொல்லி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா? தகாத வார்த்தையில போய் நீ என்ன வந்து என்ன கேட்கறதுன்னு கேட்டிருக்கனா? இதை நிரூபிக்க சொல்லுங்க. அப்ப நீ கையெழுத்து வேட்டெல்லாம் பண்ணிட்டு 8 மாத காலம் வெயிட் பண்ணிட்டு ஒரு டெமாலிஷன் பண்ண பிறகு கட்டிடம் கட்டப்போகின்ற சூழ்நிலையிலே மேற்கொண்டு நலிந்த கலைஞர்களுக்கு அதிகமாக உதவி செய்கின்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இது எதற்காக என்று எனக்கே புரியல. ஐ ஸ்டில் கீப் தம் as my friends. இப்ப நாசர் அன்னைக்கு வந்து ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறாரு, சரத் சென்ட் மெயில் அப்படின்றாரு. ஓகே நாசர், தேங்க்யூ, ஐ வில் see it அப்படின்றேன். அதன் பிறகு நான் பார்க்கிறேன் ஸ்கிராம்பிள்டா இருக்கு. நாசர் கேன் யூ சென்ட் இட் இன் PDF ஃபார்மேட் அனுப்புறேன். அதை மறுபடியும் பார்க்கறதுக்குள்ள செய்தியா வெளியே வருது. அப்போ சங்கத்தை நீங்க ஏதோ கேட்கறீங்க, சங்கத்தின் விதிமுறைப்படி நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து கேள்விகள் கேட்கறது வந்து யாரும் வேணா கேட்கலாம். பட் நீங்க வந்து இங்க வந்து எனக்கு அனுப்பிட்டு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி யூ அகைன் ரிலீஸ் த சேம் திங் டு த பிரஸ். சோ அது வந்து எந்த விதத்துல நியாயம் எனக்கு புரியல. எனக்கு பேசுற மெசேஜ் யூ சென்டிங் மீ மெசேஜ் அனுப்புனா கேட்க சொல்ல நாசர் கேட்டு பாருங்க. ஓகே நாசர் அப்படின்னு சொல்றேன். திருப்பி நான் தான் அனுப்புறேன். சென்டிட்டு அந்த PDF ஃபார்மேட் நான் தான் அனுப்பியிருக்கேன். அப்ப எனக்கு கால் பிடிச்சி கிடையாது. அப்படி நாசர் மேலேயோ மேல கால் பிடிச்சிருந்தா இதே நம்ம நம்மளுடைய திரைப்படம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுல நாசர் இருக்காரு, நாசர் சன் இருக்காங்களே, அங்க நான் எங்கேயாச்சும் கால் புணர்ச்சி காட்டியிருக்கேனா? 80s ஃபங்க்ஷன் நடந்தது, சொல்லிடுறேன். அங்க ஏதாச்சும் நாசர் வரக்கூடாது நான் சொல்லியிருப்பேனா? நான் சகோதரத்துவம் நான் பாக்குறேன். அவங்க பார்வை எதற்காக அப்படி பாக்குறாங்கன்றது காலம் தான் பதில் சொல்லுவேன். இல்ல, நிச்சயமா ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? தொடர்ந்து வந்து திரு விஷாலோ திரு நாசரோ மற்ற சில நடிகர்களோ மற்றவர்களோ வந்து உங்களால எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல, அவங்க திடீர்னு ஆசை வந்திருக்காங்க இல்லையா? சில பேருக்கு வந்து தலைவராகணும்னு ஆசை வரலாம் இல்லையா? வரக்கூடாது இல்லையா? கட்சி ஆரம்பிக்கலாம் ஆசை வரலாம் இல்லையா? இப்ப அவங்களுக்கு வர ஆசைகளுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொல்றது இதற்கு முன்னாடி இதே தமிழ் சினிமால எம்ஜிஆர் சிவாஜி வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க, ரஜினி கமல் வச்சு ட்ரை பண்ணிருக்காங்க. அப்ப கதைக்கால பல்வேறு விஷயங்களுக்காக கதைக்கால சோ மீண்டும் ஒரு முறை அந்த வாய்ப்பு கிடைக்கும் எப்படி நம்ப முடியும்? இது வந்து முழுக்க நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீங்க ஏன் சரத்குமார் மேல நம்பிக்கை வைக்க மாட்டீங்க? சரத்குமார் மேல நம்பிக்கை இல்லன்னு யார் சொன்னாங்க? நீங்க தான் கண்டெஸ்ட் பண்றீங்க, சேலஞ்ச் பண்றீங்க. சரத்குமார் மேல நம்பிக்கை இல்லன்னு நாங்க சொல்ல சார், ஒப்பந்தம் ரத்து பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சரத்குமார் மேல நம்பிக்கை இல்ல. அவங்க செஞ்ச ஒரு வேலையை ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாலே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. அப்படி இல்ல சார், அவங்க செஞ்ச அவர் நிர்வாகி சரத்குமார் என்ற தலைவர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதுதான் உண்மை. நாட் சரத்குமார் சார் மேல நம்பிக்கை இல்ல. ப்ளீஸ், இட் இஸ் ராங் திங். தலைவரோ பொதுச் செயலாளரோ சேர்ந்து போட்ட ஒப்பந்தம் வந்து அது சரியில்லைன்றது நாங்க சொல்லல. கோர்ட்ல சொன்ன விஷயத்த வந்து நாங்க வந்து ஒரு விண்ணப்பமா வச்சோம் சார். அதுவும் மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஏன் வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டின அந்த கட்டடத்தை வந்து அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டா கட்டினீங்கன்னா அது மாதிரி முதல்ல ஃபண்ட் வேணும் இல்லையா? ஏற்கனவே அந்த கட்டட ஃபண்ட் பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நாங்க திரட்டுவோம் சார். இப்படிதான் சார் ஏற்கனவே ரஜினி கமல் சூப்பர் ஸ்டார். அதுதான் சொல்றேன், இப்படிதான் அதேதான் சொல்றேன். இப்போ வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் we don't have a clear and ஸ்டாண்டர்ட் ஆன்சர். இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் ஓடும்னு யாருமே சொல்ல முடியாது. நாங்க சொல்றது என்னன்னா, உங்களுக்கு நாங்க குடுக்கறோம், நாங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எங்க தலைய பணைய வச்சாவது நாங்க கொடுப்போம். இல்ல அது நீங்க பாருங்க, இப்ப விஷால் ஒரு படம் கொடுப்பாரு, கார்த்தி ஒரு படம் கொடுப்பாரு, இன்னும் நல்ல நண்பர்கள்லாம் நிறைய படம் கொடுப்பாங்க. ஓகே, அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாரு, அதுல எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இதுல எவ்வளவு இவங்களுக்கு ஷேர் கொடுக்க முடியும், அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய ஷேர் அது வந்து அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இல்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது when we finish that only we can see. நான் இப்ப சொல்றது நம்பர்ஸ், I can write in numbers. இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளவு கோடி வந்து வரும், நாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட நான் சொல்றேன், மதுரையில வந்து நாங்க வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கோம். மதுரை நாடக நடிகர் சங்கத்துக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும்னு கேட்டாங்க. அந்த கட்டடம் வந்து கேட்டதுக்கு வந்து we have decided எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் இருக்கோ இல்லையோ, எப்போ வருதோ இல்லையோ, ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அந்த கட்டடம் வந்து நம்ம சார்ந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உணர்வோட நம்ம கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கான செயல் இப்ப அது வருமா வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் அதை கட்டி முடிக்கிறேன், நாங்கெல்லாம் சேர்ந்து கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்க வந்து தெரியல சார் தான் சொல்லுவோம். வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களே கூப்பிடுவேன். அந்த அந்த இனாகுரேஷன் அதே மாதிரிதான் இதுவும் இல்ல. அதான் சொல்ல ஒரு கான்பிடன்டான ஒரு பிராக்டிகலி ஃபீசிபிளான பாசிபிளான ஒரு விஷயத்துங்கிறது இப்படி படம் நீங்களே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற அந்த படம் எப்படி ஓடுங்க, டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு, ஹீரோ வித்தவுட் ரெமினரேஷன் சார். அதாவது
ஒரு see there are certain ways of bringing about revenue. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார் நைட் ஷோ நடத்தினாலோ இல்ல வந்து ஒரு படம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 4 இளம் நடிகர்கள் சேர்ந்து நடிச்சாலோ அதுல வந்து ப்ராஃபிட் உறுதி. அது எவ்வளவு ப்ராஃபிட்ன்றது நம்ம நீங்க சொன்ன மாதிரி மேபி இட் மைட் டிக்ரீஸ் ஆர் மேபி அன்எக்ஸ்பெக்டட்லி ஜாக்பாட் இட் மைட் இன்க்ரீஸ். தட் இஸ் தி திங். தட் இஸ் only but assured profit is there 100%. அதுல வந்து ஒரு அன்சர்டனிட்டி எதுவும் கிடையாது சொல்றீங்க. இம்பாசிபிள். அன்சர்டனிட்டி இருந்ததுன்னா நாங்க ஏன் சார் நாங்க ப்ரப்போஸ் பண்றோம்? அன்சர்டனிட்டி நாங்க தான் கொடுக்குறோமே. நாங்க வந்து இது வந்து நமக்கு தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படங்கள் பல படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, எதிர்பாராத தோல்வி அடைஞ்சிருக்கு. கமல் படங்கள் பின்னாடி அடைஞ்சிருக்கு. நம்ம எல்லாருமே இண்டஸ்ட்ரி கூட எதிர்பார்க்கிற படங்கள் காணாம போயிருக்கு. எதிர்பாராத படங்கள் சக்கப்போடு போட்டுருக்கு. சோ இது மாதிரி இப்படி உறுதியா நடக்கும் சொல்ல. பட் வேற இப்ப போட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்துல ஒரு அஷ்யூர்டு பிளான் இருக்கு. இவ்வளவு ரெவென்யூ வரும், இவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்கும், இத்தனை நாள் முடியும். பேப்பர்ல தான் சார் இருக்கும். அது பேப்பர்ல தான் இருக்கும். அது வந்து நான் தான் சொல்றேன்ல, நான் வந்து விஷால் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப யாரு நீங்க கேட்டாலும் அந்த ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் நம்ம சும்மா வாதாடிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க கட்டினா நடக்குமா, நாங்க சொன்ன இது நீங்க நடத்துவீங்களா, எல்லாமே நாங்க வந்து அது நீதிக்கிட்டே இருக்கும். நாங்க சொல்ற ஒரே நாங்க கேட்கிற ஒரே விஷயம், ஏன் எஸ்பி சினிமா தான் கட்டணுமா? நாங்க என்ன சொல்றோம் சார், எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, நாங்க வந்து கட்டிட்டு நாங்க பாட்டு பேர் வாங்கிக்கிறோம். அதே சரத்குமார் அவர்கள் தலைமையில, அதே ராதா ரவி அவர்கள் தலைமையில அந்த ரிப்பன் கட்டிங் அவங்க தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு சார்ந்த கட்டடம் வந்து நீங்க உங்க தலைமையில எங்க இளம் தலைமுறை இருக்கிற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கட்டடம் கட்டுவோம். அதுக்கப்புறம் நாங்க வரவே மாட்டோம். அந்த கட்டடம் தான் முக்கியம் நாங்க சொல்றோம். உங்களுடைய ப்ராப்ளம் நடிகர் சங்கத்துடைய நிர்வாகிகள் இல்ல, எஸ்பிஎஸ் சினிமாஸ் தான் போல தெரியுது சார். எஸ்பிஎஸ் சினிமா happens to be the receiving end. அவங்க தான் கட்டணமாங்கிற கேள்வி ஏன்? கண்டிப்பா சார். அதாவது ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி ஆப் தி ரெக்கார்ட் அவங்க 100 பேர்ட்ட பேசிருப்பாங்க. கடைசில ஒரு அதுலதான் வந்து irregularities நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து அதுக்கு வந்து இந்த மாதிரி நாங்க பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து லா புக்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீதிச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம சொல்றது. இப்போ ஒரு விஷயத்த வந்து ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் ராட்டிஃபை பண்றது நீங்களே கேட்டீங்க கேள்வி. உங்ககிட்டயே வந்து நான் பாத்திருக்கேன் அந்த ப்ரோக்ராம். அதுக்கு தலைவர் என்ன சரத்குமார் சார் என்ன பதில் சொன்னார் உங்களுக்கும் தெரியும். திரும்ப அதுக்கே போயிட்டு இருந்தோம்னா எஜுகேட்டட். இப்ப எஸ்பிஎஸ் சினிமாஸ் வந்து பண்ணல, அவங்க வந்து ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிடுறாங்க. உங்களுடைய முடிவுக்கு சம்மதிச்சிடறாங்க. இந்த நிர்வாகிகள் விஷாலுடைய ப்ரொபோசலை ஏத்துக்கிறாங்க. அப்ப வரக்கூடிய மல்டிபிளெக்ஸ் கட்டிட முடியுமா? அப்ப இந்த பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல மல்டிபிளெக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பே இல்லை சார். அப்ப நீங்க சொல்லக்கூடிய சோகால் ரெவென்யூ எங்க சார்? ஏற்கனவே வந்து அந்த இட்ஸ் 19 crore ப்ராப்பர்ட்டி. ஐ வுட் லைக் யூ டு ப்ரப்போஸ் திஸ். நெக்ஸ்ட் டைம் யாராவது நீங்க கெஸ்ட் கூப்பிடும் போது கால் சம் ரியல் எஸ்டேட் பர்சன் ஆர் கால் மேபி பிரசாந்த் வந்து அவர் கோல்ட் சூப்னு ஒண்ணு வச்சிருக்காரு. அதுல எவ்வளவு வருமானம் வருதுன்னு நீங்க கேட்டுக்கோங்க. எவ்வளவு வாட் இஸ் த லேண்ட் ஹீஸ் given it out on rent. Please find out. It's in T-Nagar only. We go by examples. 19 crores in Habibullah Road vechikittu if we get only 24 lakhs we are foolish to accept that. Yes, 24 lakhs is a good amount. 24 lakhs வந்து நான் சொல்றது வந்து ரெண்ட். ஆமா, நான் சொல்றது போக 30 இயர்ஸ்ல 29 இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்லி ஓன்ட் பை யூ. சார் 15 இயர்ஸ் கழிச்சு என்ன பில்டிங் வேல்யூ இருக்கு சார்? நான் கேக்குறேன், நீங்களே சொல்லுங்க சார். இட் டிபெண்ட்ஸ் அபான் தி பில்டிங். என்ன 50 வருஷம் இல்ல, நான் ஒண்ணே சொல்றேன் சார். இந்த பில்டிங் let us not go into the construction. அதுல நான் சொல்ற ஒரே விஷயம் சார். சரி, நான் ப்ரப்போஸ் பண்ண ஒரே நாங்க ப்ரப்போஸ் பண்ணோம். நான் இல்ல, அது வேற தவிர விஷால் வர்சஸ் சரத்குமார், விஷால் சரத்குமார் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. நாங்க ப்ரப்போஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம், ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு கல்யாண மண்டபம், ஒரு பிரிவியூ தியேட்டர், ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டப்பட்ட ஒரு பிரிவியூ தியேட்டர், ஒரு நாடக ஹால், நானு ஆர்யா, ஜித்தன் ரமேஷ் எல்லாம் ஜீவா உட்பட அத்தனை பேரு டான்ஸ் கத்துக்கிட்டா அந்த டான்ஸ் ஹால், அந்த ஹால் லேடி அண்ட் ஹால் இல்ல என்ன சொல்றது மியூசிக் அகாடமி மாதிரி ஒரு நாடகம் நடத்தக்கூடிய ஒரு அரங்கம். இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. ப்ளீஸ் கால் சம்மன் இந்த சீட் அண்ட் ஆஸ்க் இது எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லயே முடிஞ்சிடும் இல்லையா? கிரவுண்ட் ஃப்ளோர் இல்ல சார். அந்த இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ், இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து அட்லீஸ்ட் 4 to 5 floors வேணும். அட்லீஸ்ட் நீங்க ட்ரீம் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இருந்த கட்டடம் எப்படின்னா கல்யாண மண்டபம், நீங்க சொல்ற கல்யாண மண்டபம், தியேட்டர், ஒரு மியூசிக் தியேட்டர், ஒரு டிராமா, மேபி 2 floors பண்ணலாம் சார். இட்ஸ் 19 crore ப்ராப்பர்ட்டி. 19 crore property, you can plan it in any ways you want. It's not 1 or 2 grounds, 19 grounds with 2-way entrance. நீங்க எப்படி இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும். What I'm trying to say is keep a panel, ஒரு பேனல் நீங்க சீப்ராஸோ இல்ல வந்து யாராவது அந்த மாதிரி வந்து
எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்களை கூப்பிட்டு 19 கிரவுண்ட்ஸ் அபிபுல்லா ரோட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியில வந்து எவ்வளவு நீங்க அப்படி யோசிச்சுதான் சார் அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. எஸ்பிஎஸ் சினிமாஸ் அப்படி யோசிச்சுதான் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளெக்ஸ் வர முடியாது சார். அதான் மறுபடியும் நம்ம சுத்தி வச்சா வர முடியாது அப்படிங்கிறது உங்களுடைய யூகமா இருக்குது. யூகம் இல்ல சார், எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்க அதுதான் நான் சொல்றேன். என்ன கேக்குறது இல்ல, இப்ப இதுல எஸ்பிஎஸ் சினிமாஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? எஸ்பிஎஸ் சினிமா 1 crore 40 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நாங்க திரும்பி வித் காம்பன்சேஷன் கட்டுறதுங்கிறது கிளியர் ஆயிடுச்சுன்னா அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது வந்து ஒவ்வொரு பைசா ஒவ்வொரு பெண்ணி அவங்க தானே கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாதா இன்னும் இவ்வளவு நம்ம நிலம் வந்து 30 வருஷம் இன்னொருத்தருக்கு லீஸ் கொடுக்கறதுல என்ன சார் எனக்கு புரியல. இல்ல, நீங்க வேற ப்ராப்ளத்துக்கு போறீங்க. நான் கேக்குறேன், இந்த கட்டணம் வந்து கட்டவே முடியாதுன்னு சொன்னீங்க. கட்டவே முடியாதுன்னு சார், கட்டடம் கட்டலாம், அதுல மல்டிப்ளெக்ஸ் வரவே முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். மல்டிப்ளெக்ஸ் கூட வரலாம். மல்டிப்ளெக்ஸ் வர முடியாதுங்கிறது ஃபர்ஸ்ட் இட் வில் பி தேர் ஓன் ப்ராப்ளம். அது வந்து சரத்குமார் தலைமையிலான அணி என்ன செய்யப்படுங்கிற ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் எஸ்பிஎஸ் சினிமாஸ் அவங்க வந்து கான்ட்ராக்ட் வாங்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட, அவங்க தே ஹேவ் டு வரி அபௌட் தட் மோர் தென் யூ. அவங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து மல்டி க்ரோர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அவங்க விட்டு ஃபுல்லா மண்ணாயிரம் கட்டி முடிச்ச அப்புறம் சீல் வச்சு போயிட்டாங்க, ஒத்துப்பாங்களா அவங்க? கண்டிப்பா. சோ அவங்களுக்கு அந்த உங்களை கூட அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதா அது? கண்டிப்பா. அவங்க இதுக்கு முன்னாடி பல பில்டிங்ஸ் கட்டி இருக்காங்க. நீங்க சத்தியம் பில்டிங் நம்ம பாக்குறோம், எக்ஸ்பிரஸ் வண்டியில அவங்க பண்ணிருக்கிறத பாக்குறோம். சோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதான் நம்ம ஒரு இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு வரவே வராது ஒரு முடிவுக்கு எப்படி வரீங்கன்னு நான் கேக்குறேன். அதுதான் என்ன கேக்குறத விட நீங்க வந்து சிஎம்டிவி அபிஷியல்ஸோ இல்ல அந்த சுத்தி இருக்கிற ரெசிடென்ட்ஸோ இல்ல வந்து முறையா வந்து யாரு வந்து who can give you a right royal answer, because if you ask me an answer நான் ஆன்சர் கொடுப்பேன், but that is not what you are willing to listen. அதுதான் நான் சொல்ல வரேன். What you are willing to listen should be from people who are associated with that problem. நான் சொல்றதே இப்போ நான் am not in real estate. Yes. I am not in multiplex business. I am not a resident of Habibullah Road. But மூணு இல்லாத ஒரு அவுட்சைட் மேனர் நான் சொல்றேன். இல்ல இத தாண்டி நமக்கு வந்து இந்த சிஎம்டிமான விஷயங்களை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கறனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு நிச்சயமா நமக்கு நாலேஜ் பேஸ் இருக்காது. இருந்தாலும் கூட ஒரு வரையறைப்படுத்துறதுன்னு சொல்லி உண்டு. நீங்க ரெசிடென்சியல் அபார்ட்மெண்ட் கட்டிட்டு அதை கம்ப்ளீட்டா ஓவர் நைட்ல நீங்க வந்து கமர்ஷியல் அபார்ட்மெண்டா மாத்த முடியும். மாத்தின உதாரணம் இருக்கு. கமர்ஷியல் அபார்ட்மெண்டா கமர்ஷியல் பில்டிங் கட்டி அது ரெசிடென்சியலா மாத்த முடியும். வரையறைப்படுத்துறது சொல்லுவாங்க. அதை வந்து பண்ண உதாரணம் 1000 இருக்குது. சோ இது வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு யூகம் பண்ணிட்டு அதை மல்லு கட்டிட்டே நிக்கிறது சரியான்னு கேக்குறேன். சார், மல்லு கட்டுறது நிக்கிறது இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், கோர்ட்ல இருக்கிற ஒரு பிரச்சனை. அது நிக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த ப்ரொபோசல் கொடுத்தோம். நீங்க ஒரே ஒரு விஷயம், இந்த ப்ரொபோசல் சரியில்லை. இப்போ இதே தலைவர் சரத்குமார் அவர்கள் சிறப்பு செயற்குழு அக்டோபர் மாதம் வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு என்னப்பா உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நாங்க சொன்னோம், சார் இதுதான் சார் நாங்க ஒரு விண்ணப்பம் இதுதான். நீங்க எல்லாம் வந்து நான் நடிச்சு இந்த சங்கத்துக்கு பிச்சை போடணும், நாங்க பிச்சை கேட்டோமா, எங்க ஏற்கனவே சங்கத்துல காசு ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். நீ சொல்ல 2014 இப்போ 2014 அக்டோபர் அப்படியெல்லாம் இல்ல. நாங்க அந்த நோக்கத்துல இல்ல, காசு இல்லாத சங்கத்துக்கு நாங்க எல்லாம் காசு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல சொல்ல, ஒரு பில்டிங் வரணும் சார், அதுக்காக why don't you utilize youngsters நாங்க சொன்னோம். இது முடிச்சு அந்த மீட்டிங் முடியும் போது தலைவர் சரத்குமார் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த 2015 ஜனவரி 14 தை பிறக்கும் போது அடிக்கல் நட்டுவோம், இல்லாவிட்டால் விஷால் சொல்ற மாதிரி இந்த இளம் தலைமுறை கொடுத்த அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவரு இல்லன்னு சொல்றாரா இல்ல எனக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்றாரா என்ன எனக்கு புரியல. we go by his words. அதனாலதான் நாங்க வந்து இனிமே வெளியில பிரஸ் கிட்ட நீங்க எதுவா இருந்தாலும் தலைவரும் செயலாளரும் தான் பேசுவாங்க, நீங்க தனிப்பட்ட முறையில நாங்க யாருமே கருத்து நாங்க சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லணும்னு சொன்னாங்க. நாங்களும் வெளில வந்து தலைவர் செயலாளர் தான் சொல்லுவாரு அப்படின்னு வெளில வந்து கட் பண்ணா டிசம்பர்ல வந்து எங்களை நாயன் கூப்பிட்டாரு. காலையில ராதா விஷயம் தகாத உங்களுக்கே தெரியும், அந்த ஃபுட்டேஜ் இருக்கு. ஜனவரி 14 வந்துருச்சு, வேலண்டைன்ஸ் டே வந்துருச்சு, மார்ச் 14 வந்துருச்சு, ஏப்ரல் மே ஜூன், இப்போ எலெக்ஷனுக்கு நிக்குது. ஒரு அரசியல் பின்னணி இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு பூச்சி முருகன் பின்னாடி ஒளியறது மூலமா சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி ஆகாது. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க, எந்த அரசியல் கட்சி பின்னணி இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? நீங்க தான் சொல்லணும், அரசியல் நீங்க தானே சொல்றீங்க. அரசியல் பூச்சி முருகன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆக்டிவ் மெம்பர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன வந்து தூண்டி விடுறாங்க அப்படி நான் கேக்குறது வந்து திரு சரத்குமார் பகிரங்கமா சொல்றாரு, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அரசியல் சதி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. எது அவரோட கட்சி ஆபீஸ்ல உட்காந்து சொல்றாரு அந்த இது டவுட் சொல்றீங்களா? அவரோட கட்சி ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அவர் வந்து இது வந்து அரசியல் தூண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்றது கரெக்ட்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு புரியல. ஏன்னா நான் ஒன்னே சொல்றேன், தலைவர் வந்து நடிகர் சங்கம் தலைவர் சரத்குமார் சார் வந்து அவர் தனிப்பட்ட கட்சியில இருக்காரு, எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காரு. ராதாரவி அண்ணன் வந்து அவரும் கட்சி சார்ந்தவர், வாகை சந்திரசேகர் அண்ணன் வந்து அவரும் கட்சி சார்ந்தவர். அப்புறம் சக உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர் அத்தனை பேரும் சில பேர் வந்து அந்தந்த கட்சி சார்ந்தவங்க. இப்போ சரத்குமார் சார் வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு சக்தி தூண்டுது,
இது வந்து அரசியல் சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு சொல்ல கூடாது சார். அவரே அரசியல் கட்சியில இருந்துட்டு அவரு தான் இறங்கணும். அப்போ பதவியில இருந்து அவர் தான் இறங்கணும். இல்ல நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியில நிர்வாகியா இருக்கிறவரு, கட்சி தலைவராவோ ஏதோ பொறுப்புல இருக்கிறவரு நடிகர் சங்கத்துல நிர்வாகி இருக்க முடியாது பைலா சொல்லலாம். அப்படி என்ன இல்ல சார், அதான் சொல்றேன். அகைன் அண்ட் அகைன் எம்ஜிஆர் வெரி குட். பைலாவுப்படி நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க யூ ட்ரஸ்ட் லா. டெஃபினெட்லி பைலாவுப்படி போறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அவர் வந்து அந்த குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய நபரே வந்து அரசியல் கட்சி சார்ந்தவரா இருக்கும் போது அது வந்து நான் என்ன சிரிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்ல. அவங்க ஏன் இந்த லாஜிக் வருது அப்படின்னா, திரு பூச்சி முருகன் திமுகவுடைய இயக்கத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு. திடீர்னு சரத்குமார் அணியிலே இருந்த திரு வாகை சந்திரசேகர் வெளியே போயிட்டு அவரும் விமர்சனம் பண்றார். அவரும் திமுகவுடைய ஒரு ஆக்டிவான மெம்பர். சோ 2 முக்கியமான பிரமுகர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவரா இருக்கும் போது இந்த சந்தேகம் இயல்புல சரத்குமாருக்கு எழுறது ஒரு நியாயம் தானே, ஒரு லாஜிக் இருக்குதான். சோ அவர் சரத்குமார் சாரோட கேள்வி வந்து திமுக வந்து எங்களை தூண்டி விடுறாங்க. நான் இன்டர்பிரேஷன் பண்றேன். நீங்க இன்டர்பிரேஷன் கரெக்டா பண்ணல. ஆமா, அவர் என்ன சொல்றாரு, ஒரு இந்த பிரச்சனை சொல்றாரு. இந்த பிரச்சனை சொல்லும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, பூச்சி முருகன் அவருக்கு எகென்ஸ்டா கேஸ் போட்டிருக்காரு. பப்ளிக் டொமைன்ல எல்லாம் அவர் வெளிப்படையா எந்த கட்சி வந்து தூண்டுதுன்னு அப்படின்னு சொல்லுங்க. நான் எஸ் ஆர் நோன்றது நான் சொல்லிட்டேன். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றாருல அரசியல் தூண்டுதல் இருக்குன்னு, ஏன் தைரியமா சொல்லுங்க எந்த கட்சி தூண்டுதுன்னு. இதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவா இவ்வளவு விகரசா நீங்க இந்த பிரச்சனையை கையாளுறத பார்த்தா விஷாலுக்கு ஏதோ ஒரு அரசியல் ஆசை இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் சார். இது வந்து நீங்க கேக்குறதுல நீங்க தப்புன்னு நான் சொல்றதும் தவறு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். எல்லாரும் வந்து இப்போ 4 குழந்தைங்களை தூக்கிட்டு முத்தம் கொடுத்து ஒரு பேர் கொடுத்தா ஒரு போட்டோ பார்த்தாலே இவன் அரசியலுக்கு வரான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு வந்து பாட்டிகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணா கன்ஃபார்மா இவன் அரசியலுக்கு வரான் அப்படின்றது நம்ம ஐ எம் அ காமன் மேன். நானே ஏதோ ஒரு நடிகர் வந்து கண்டினியூஸா நலத்திட்டங்கள் பார்க்கும்போது கன்ஃபார்மா இவர் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் இருக்கு. நானே வந்து டிக்கெட் வாங்குறேன். நானே வந்து நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏன் ரஜினி சாரே அரசியலுக்கு வருவாருன்னு நான் நிறைய முறை நான் பார்த்து சொல்லியிருக்கேன். தட் இஸ் அ காமன் மேன். நான் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நான் செயல்படுறது எல்லாமே வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடலாம், இல்ல ஏதோ ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துடலாம் அப்படின்ற நோக்கம் எல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நோக்கம் இல்லை. ஒரு கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும்னு நினைச்சேன். முகம் தெரியாத அந்த நாடக நடிகர்கள் குரல் கொடுக்கணும்னு நினைச்சேன். இப்போ முகம் தெரிய வந்திருக்கு. அவங்களுக்காக நான் குரல் கொடுக்கணும், மேற்கொண்டு குரல் கொடுக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். உங்களுடைய நடிகர் சங்கத்துக்கான உங்களுடைய குரல் மட்டும் இல்லாம நீங்க உங்க ரசிகர்கள் மத்தியில பேசும்போதே கூட நான் உங்களுக்காக தான் உழைக்கிறேன், உங்களுக்காக நான் 24 உழைக்கிறேன், 24 உங்களுக்காக நான் இருப்பேன், உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் இப்ப நான் குரல் கொடுப்பேன்னு சொல்றீங்க. இன்னொரு பட வெளியீட்டுல பேசும்போது நீங்க வந்து என்னால அநியாயம் எங்கேயா நடந்தா அமைதியா இருக்க முடியல, தட்டி கேட்கறது என்னுடைய வழக்கமா இருந்திருக்கு, என்னுடைய அப்பா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காரு, நீ வந்து ஒரு அமைதியான பையனா இந்த ஃப்ரேஸ் எல்லாம், இந்த வாக்கியங்கள்லாம், I don't want to call it a dialogue, இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் எல்லாமே ஒரு அடையாளத்தை காட்டலையா? நான் உங்களுக்காக உழைக்கிறேன், உங்களுக்காக இருப்பேன், அநியாயத்தை தட்டி கேட்பேன். ஏன் சார், நான் இப்போ வந்து ரசிகர்கள் வந்து காசு கொடுத்து என் படங்கள் வந்து எத்தனை பிளாப் ஆனாலும் மேற்கொண்டு வந்து என் படங்களை பார்த்து என்னை வந்து ஆதரிச்சு ரசிக்கிறாங்க. நான் இப்போ அவங்களுக்காக உழைக்காம பின்ன நான் என்ன ஆப்பிரிக்கன் மக்களுக்காக உழைக்க போறேன்? அவங்களுக்காக தான் நான் உழைக்கணும். உண்மையிலேயே நான் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள், என்னோட தம்பிகள், என்னோட தங்கச்சிகள் அத்தனை பேருக்கு தான் நான் உழைக்கணும். அதுல சொல்றது என்ன சார் தப்பு இருக்கு? காசு கொடுத்து என்ன படம் பார்க்க வராங்க. நான் அதுல வந்து என் குடும்பமும் சேர்ந்து நான் சொல்றேன். ஏன்னா அவங்களும் வந்து சில நேரத்துல வந்து ப்ரிவியூல பார்க்க மாட்டாங்க, தியேட்டருக்கு போய் தான் படம் பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இல்ல நம்ம வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரியும், முதல்ல வந்து படம் ஹிட் ஆகணும், தயாரிப்பாளர் சந்தோஷப்படணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்த படம் கிடைக்கும். சோ இதுதான் ஒரு பிராக்டிகலான விஷயமா இருக்கும்போது ரசிகர்கள்ட்ட வந்து நான் உங்களுக்காகவே இருக்கிறேன், உங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்றது ஒரு தப்பே இல்ல சார். ரசிகர்களுக்காக நான் சொல்லவே இல்லை. 100% உங்களுடைய உரிமை, நீங்க செய்யலாம். அரசியல் வரப்போறேன்றது ஒரு சிம்டம், ஒரு அறிகுறி தெரியும். சரி, ஒருவேளை அது ரொம்ப தொத்திக்கிட்டு ஒருவேளை நான் எனக்கு அரசியல் ஆசை வந்ததுன்னா கண்டிப்பா தந்தி டிவிக்கு தான் நான் அறிவிச்சிருவேன். சோ நீங்க வந்து ரஜினிகாந்த் சொல்றது போல காலத்தின் கையில் அந்த அளவுக்கு வந்து நான் அப்படியெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன். நடிகர் சங்க கட்டடம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. குடுப்பா அந்த கட்டடமே வேண்டாம், ஒரு ஓபன் டெண்டர் போடுவோம் அப்படின்னு ஒரு முடிவை நீங்க மாத்த தயங்குறீங்க. நீங்க வந்து வெறும் அந்த கட்டடம் கட்டலன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் பேசுறேன், கேட்கறேன், தப்பு கிடையாது. ஆனா அவங்க அதுக்கு மேல ஒவ்வொன்னா அடுக்குனது தான் தவறு. ஒவ்வொன்னா அடிக்கிட்டாங்க. நீங்க கொடுத்த ப்ராமிஸ் சரத்குமார் உண்மையான தமிழரான்னு கேட்கிற அளவுக்கு அதுக்கும் கட்டடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி கேட்டது யாரு? அவங்க சைடுல பூச்சி முருகன் கேட்டுக்கானே. அவர் உண்மையான தமிழரா என்னன்னு கேட்டா அவர் பையன் வந்து சிலோன்ல படிக்கிறாருங்கன்னு கேட்கறான். அது தவறு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? சரி அப்படின்னா பார்த்தா
சிவகுமார் பையன் கார்த்திக் பொருளாளராக நிக்கிறவரு லண்டன்ல படிச்சுட்டு வந்தாரு. அப்ப அவரு என்ன தமிழரான்னு கேட்போம். இதுதான் போதே ஒழிய அதை விட்டாங்க. இப்ப கட்டடமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க பேசுறதே என்ன மாற்றம் வேணும். சரி, அப்ப ராதிகா பேட்டியில வரிக்கு 300 தடவை விஷால் ரெட்டி விஷால் ரெட்டி விஷால் ரெட்டின்றாங்களே, அது மட்டும் என்ன? அது ஒரு ஜாதி முத்திரை குத்தக்கூடிய ஒரு முயற்சி இல்லையா? நேற்று வரைக்கும் விஷாலா தெரிஞ்சவர், விஷால் தம்பியா தெரிஞ்சவர், இன்னைக்கு விஷால் ரெட்டியா எப்படி மாறினாரு? இதுதாங்க நான் சொல்றது. என்னன்னா அவங்க ஒண்ணு கலர்னா இவங்க ஒண்ணு சொல்லிதான் ஆகணும். இல்ல, நீங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நாங்க அப்படி பதிலுக்கு பதில் செய்வோம், ஏட்டிக்கு போட்டு செய்ய சொல்ல முடியாது. நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எப்படி நம்ம உங்களுடைய நிர்வாகத்துல 2 கேள்வி எழுப்புனாங்கன்னா அதற்கான பதில் சொல்ல வேண்டிய நம்ம இருக்கிறோம். அதுக்கு பதிலா பதிலுக்கு பதில் நாலு அப்படி நீ தமிழனா, நீ ரெட்டி, நீ லண்டன்ல படிச்சாங்க, இது சரியான குற்றச்சாட்டு. அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த பிரச்சனைக்கான பதில சொல்லாம இன்னைக்கு இத்தனை இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சிலோன்ல போய் படிக்கிறது பிரச்சனையா? சிலோன்ல போய் அவன் படிக்கிறான்னு யாராவது தீவிரமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சொல்லணும். அவன் போனது 1 மாசம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. இல்ல, அது சம்பந்தமே இல்லாத பிரச்சனை. அதை பத்தி சொல்லும் போது பதில் சொல்றது எப்படி சொல்லணும்? நீங்க நானும் இது 2 விதமா அணுகணும். ஒன்னு, பூச்சிமுருகன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு, இது உயர்நீதிமன்றத்தில் தணிக்கதை. இன்னைக்கு விஷால் மற்றும் நாசர் தலைமையில பாண்டவரணி சொல்லிட்டு அவங்க ஒரு தேர்தலுக்கான போட்டி கிளம்புறாங்க. இது ஒரு கதை. இந்த 2ஐயும் நீங்க தனித்தனிச்சு பார்க்காம ஏன் பிரிவு சேர்த்து பாக்குறீங்க? இவர் பேசினார்னா அவர் பேசினா தனிப்பட்ட விஷயமா பாக்கணும். அஜெண்டா என்னங்கன்னு கேக்குறோம். அஜெண்டா நடிகர் சங்கம் வெளிப்படையாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தான் அஜெண்டா. அஜெண்டா அது அல்ல. அவங்க சொல்றதெல்லாம் மாத்தி சொல்ற அஜெண்டா. இப்ப போய் ஒரு பெரிய நடிகர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவங்க. அப்ப அந்த நடிகர் கேட்டிருக்காரு, வாட் இஸ் யுவர் அஜெண்டா ஃபார் தி எலெக்ஷன்? எதுக்கு எலெக்ஷன்? இப்ப இல்லங்க ராதாரவி ரொம்ப தப்பா பேசுறாரு, அதான் அவங்க அஜெண்டாவான்னு கேட்டாரு. அவர்கிட்ட போய் சொன்னது இந்த ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. இல்லங்க நீங்க இந்த அக்ரிமெண்ட் பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, ஏதாவது சொன்னாங்களா? அவங்க தான் படிச்சிருக்காங்க. இது அக்ரிமெண்ட்ல தப்புன்னு சொல்றாங்க. சரி, எங்க தப்பு இருக்கு அதையாவது சொல்லுங்கய்யா. என்கிட்ட சொல்லும் போது விஷால் சொல்றாரு, என்கிட்ட பேசும்போது விஷால் நானும் பொண்ணு நான் பேசும்போது இந்த கேஸ போட்டு வச்சுக்கிட்டு இருக்கான், அவனை வாபஸ் வாங்க சொல்லுங்கய்யா, பாட்டுக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடத்துவோம். நீங்க இங்க எங்க பக்கம் நிப்பீங்களா, நீனே அந்த பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னு நாங்க சொன்னோன்னு, நீங்க நாளைக்கு அக்ரிமெண்ட் நிறுத்துறேன்னு சொல்லுங்க, மாத்திடலான்னு. நான் கேஸ வாபஸ் வாங்குறேன், 1 ஹவர்ல வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே நான் சொன்னேன், என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க சொன்னா சமரசம், அவங்க பண்ணா பிளாக்மெயிலா? நீங்க வழக்கையை வாபஸ் வாங்க சொல்றீங்க. முதல்ல உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் வழக்கை எதிர்கொள்ள வேண்டும். அதை எதிர்கொள்றவங்க. ஆனா அவங்க பேசும்போது இந்த அக்ரிமெண்ட்டை வாபஸ், இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் கேன்சல் பண்ணணும்னு கேக்குறேன் நான். ஏன் கேன்சல் பண்ண கூடாதுன்னு கேக்குறேன். அதுதான், ஏன் கேன்சல் பண்ணணும் முதல்ல அதை சொல்லு. நீ சொல்லிட்டு 10 பாயிண்ட் சொல்லுப்பா. அவங்க சொல்றது நடிகர் சங்கத்துக்கு போதுமான இடம் இல்ல, நடிகர் சங்கத்துக்கு போதுமான வருமானம் இல்ல. 24 லட்சம் ரூபாங்கிறது அந்த இடத்துல 19 கிரவுண்ட் வச்சுட்டு வரக்கூடிய வருமானம் கிடையாது. இந்த ஒப்பந்தத்துல சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஓபன் டெண்டர் விடலாம், திறந்த வெளியில நடத்தலாம், டிரான்ஸ்பரண்டா பண்ணலாம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இல்ல, அதுக்கான பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, வழக்க வாபஸ் வாங்க சொல்றீங்க. ஓகே, வழக்கு வாபஸ் வாங்கினா நீங்க வழக்கு வாபஸ் இல்ல, நீங்க வழக்கு வாபஸ் வாங்க சொல்லி கேக்குறீங்க. நீங்க ராதிகா அவங்க பேசும்போது சொன்னாங்க வழக்கு வாபஸ் வாங்கினா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் இல்ல நிறைய இருக்குப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், வழக்க வாபஸ் வாங்க சொல்லி நம்ம கேட்டோம், அது நீங்க சொன்னீங்க, ராதிகா சொன்னாங்க, எல்லாரும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன் அக்ரிமெண்ட் வாபஸ் வாங்க அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்கறது நீங்க கேட்டீங்க. ஒண்ணு we have asked the general body, we have asked, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. எல்லா ஜெனரல் பாடி எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே திடீர்னு ஒரு 4 பேர் இல்ல இந்த அக்ரிமெண்ட்ல ஏதோ தப்பு இருக்கு அதை மாத்துங்கன்னு சொன்னா உடனே தலைமை அட்மினிஸ்ட்ரேஷன்ல கரெக்ட் தான் மாத்தணும்னு நீங்க சொல்றீங்களே, இதை மாத்திட்டோம்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், மாத்திட்டோம்னா இன்னொரு 4 பேர் இல்ல இதை மாத்தினது தப்புங்க, எப்படி மாத்துங்கன்னு சொன்னா அதையும் தலையாட்ட சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஒண்ணு, அவங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ணணும், இல்ல இந்த வழக்கு நீங்க வெற்றி பெறணும். ரெண்டும் இல்லாம கட்டடம் அடிஞ்சு கிடக்கு, இன்னைக்கு தேர்தல் நடக்குது, கடுமையான அவதூறு குற்றச்சாட்டுகள் உங்க மேல வருது. இது உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி பொதுவெளியில சாமானிய மக்கள் மத்தியில அந்த பையன் அவ்வளவு கேள்வி கேட்கிறான்பா, இவங்க பதில் சொல்ல முடியலங்கிற பார்வைதான் வரும். பார்வையெல்லாம் வரட்டுங்க, தப்பு கிடையாது. எப்படி இருந்தாலும் 18ஆம் தேதி ரிசல்ட் வரும்ல. ரிசல்ட் வந்த உடனே இப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் அப்போ ஒரு வாட்டி இதே மாதிரி ப்ரோக்ராம் வந்துருவேன். இல்ல, தேர்தல்ல வெற்றி என்பது ஒரு தவறை நியாயப்படுத்தி விட முடியாது. நடந்திருக்கிறது ஒரு தவறு நம்ம குற்றம் சாட்டுறாங்க. தேர்தலை நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நடந்தது தவறே இல்லைன்னு ஆயிட முடியாது. தவறா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தீர்மானிக்கிறது தனியா நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு முறைகேடுகள் இருக்கு. இப்ப என்ன இருக்கு, இந்த கட்டடம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கு. தேர்தல் வெற்றி எந்த விதத்திலும் வழக்கு மாத்த முடியாது, வழக்குடைய தீர்ப்பு மாத்த முடியாது. அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் போது அது அடிப்படையில் இருக்கும் போது அப்பதாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப மூவ் பண்ணுங்கன்னு சொல்றோம். இப்ப அவர் சொன்னாரு அவங்க வக்கீலுங்க,
இப்ப we have asked for, we have நம்பரிங்க்கு we have asked for சொன்னாங்க. அதுல சில இப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது இல்ல, இப்ப ஆஃப் த பிளே ஸ்டுடியோஸ் நான் உங்ககிட்ட பேசுவேன். பட் இந்த ஸ்டுடியோ பேசும்போது ஏர்ல போயிட்டு இருக்கும்போது இல்ல நமக்கு ஒரு ப்ராப்ளம். சில ரகசியங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, எங்க சைடு இல்ல, அந்த சைடும் இல்ல. இது எப்படி வந்தது ஸ்டே, இது ஏன் வந்தது ஸ்டே, இதெல்லாம் இருக்குங்க. அவ்வளவு ஈஸியா பேசிட முடியாது நீங்க சொல்ற மாதிரி. எங்க வக்கீலுங்களும் சத்தியம் ஸ்டுடியோ வச்சிருக்கிற ஆளுங்களும் நீங்க இந்த எண்ணம் இல்லாம நாங்க உட்கார்ந்தோம். உங்களுடைய வழக்கு உங்களுடைய தரப்புல தப்பு இல்ல, அவங்களுடைய தரப்புலயும் தப்பு இல்ல. ஆனா அது எப்படி ஸ்டே வந்துச்சுங்கிறத நான் ஆஃப் த ரெக்கார்டா சொல்ல முடியும், ஆன் ரெக்கார்டு சொல்ல முடியாதுன்னு சொன்னா நீதிமன்றம் தவறு செய்திருக்கிறதா? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது சம்வேர் சம்திங் ஹேப்பன்ட் அவ்வளவு சொல்லலாம். பட் இவரு செஞ்சாங்களா, ஜட்ஜி செஞ்சதா, கோர்ட்டு போயிடுச்சா, கோர்ட்ல செஞ்சாங்களான்றது நான் சொல்ல முடியாது. பிரச்சனை அவங்க எழுப்பின போது முதல்ல அவங்க எழுப்பின போது நீங்க என்ன சொல்றீங்க, இது அப்படித்தான் சொல்றீங்க, இல்லங்க எங்களுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்லி, அப்படி உங்களுக்கு நியாயம் இல்லாத தெரிஞ்சா நீங்க தேர்தலை சந்திச்சு நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் இவ்வளவு தூரம் பெரிய விரிசலா மாறதுக்கான அச்சாரம் நீங்க தானே போட்டது? இல்லைங்க, அச்சாரம்ன்றதுல அவங்க வந்து முதல்ல ஐடியா பண்ணிருக்காங்க. என்ன மெயின்னா அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. 30 இயர்ஸா இருக்கிற ராதாரவியை எடுக்கணும், இது ஒரு இது இருக்கலாம். பட் தேர் இஸ் அ பொலிட்டிக்கல், இப்ப வந்து இந்த தேர்தல் பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆகிட்டே வருது. எனக்கே புரியுது, பார்க்கும்போது தெரியுது. பிகாஸ் சரத்குமார் சார் இஸ் அந்த சப்போர்ட்டிவ் ஆஃப் ரூலிங் பார்ட்டின் போது எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. பொலிட்டிக்கலா கலர் மாத்துறது தெரியுது. இன்னொன்னு என்னன்னா ஜாதியை கொண்டாண்டாங்க. இப்ப கருணாசலம் பேசும்போது ஜாதியை பத்தி பேசுறாரு மதுரையில. இது வரைக்கும் இல்லங்க சங்கத்துல. ராதிகா வந்து விஷால் ரெட்டின்னு சொன்னாங்களே, அது ஜாதி பெயர் இல்லையா? அப்ப அவங்க ஜாதியை சொல்லும் போது நம்மளும் சொல்லிதானுங்க ஆகணும் தேர்தல்னா. நீங்க வந்து இல்ல நான் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கிறேன், நீங்க வந்து என்ன வேணாலும் கேளுன்னா நீ ஜாதியை சொன்ன ஆரம்பிச்சிட்டா நம்ம சொல்லித்தானுங்க ஆகணும். இது சரியா இருக்குமான்னு நான் கேக்குறேன். அதாவது நானும் அப்படிதான் முன்னே நீ என் மேல சேர் இறைச்ச, அதான் நீங்க சொல்றீங்க அவர் என் மேல சேர் இறைக்கிறாருன்றீங்க. பதிலுக்கு நீங்களும் சேர் இறைச்சிங்கன்னு அவங்க மேல குற்றம் சாட்டுற தார்மீகத்தை நம்ம இழந்துடுறோம் இல்லையா? அவங்க குற்றம் சாட்டுறாங்க, நான் செய்யல அப்படின்னா தானே உங்களுடைய பெருந்தன்மையா நிக்கும். நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன்ல, நீங்க லிசன் பண்றீங்கல்ல, லிசனே பண்ணாம நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த மாதிரி உள்ள வரும்போதே தே ஆர் இன் த மைண்ட் தட் இந்த வந்து குற்றம் மட்டுமே தான் சொல்லணும், நம்ம குற்றம் மட்டுமே தான் சொல்லணும், எது சொன்னாலும் ஏத்துக்க கூடாது. இந்த ஐடியால ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு தேர்தல் நடக்குதுங்கும் போது கிட்டத்தட்ட அதே 30 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு நேரடியான ஒரு மோதல் நடக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயே பெரும்பாலும் வந்து போயிடும் சார், நம்ம இவங்க இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க சொல்லி பெரிய மோதல் களம் இல்லாம சில செயற்பு உறுப்பினர்களுக்கு வேணா கூடுதலா இருக்கலாம். ஒரு தலைவர் யாரு, பொருளாளர் யாரு, தலைவருக்கு செயலாளர்கள் எலெக்ஷன் போட்டி இருந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து 90 வந்து இந்த மாதிரியான ஒரு மோதல் ஒரு சவால் வந்து ரொம்ப நாளா இருந்தது. இந்த மாதிரி என்னன்னா தேர் இஸ் அன் அண்டர் கரண்ட், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இல்லன்னா இவ்வளவு பெருசுக்கு வராது. ஏன்னா எல்லாரும் ஒன்னா பேசக்கூடியவங்க, ஒருவேளை அவங்க பக்கம் நியாயம் அதிகமா இருக்கு, எல்லாரும் ஒன்னா பழகக்கூடியவங்க எல்லாம் இப்படி இருக்கும்போது தேர் இஸ் ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. இது இல்லாம இந்த நடிகர் சங்க தேர்தல் இப்படி ஆயிருக்காது. இல்ல நீங்க அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதுல இப்போ வந்து திடீர்னு நீங்க வந்து இதுல வந்து பொலிட்டிக்கல் கலர் இருக்கு. ஆமாங்க, உண்மையான விஷயத்தை பாருங்க, உண்மையான விஷயத்த சொல்லிட்டா அவங்க கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லலாம். எடுத்த உடனே இப்ப நாசர் என்ன சொல்றாருன்னா 1 கோடி ரூபாய் நாங்க போய் கொடுத்தோம் ராதாரவிகிட்டையும் சரத்குமார் கிட்டையும். 1 கோடி ரூபாய் கொடுக்கும் போது அவர் வந்து இதெல்லாம் பிச்சை காசு வேணாம்னு சொல்லிட்டார் ராதாரவி. அப்ப ராதாரவிக்கு இது வந்து பிச்சை காசா 1 கோடின்னு கேட்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா எப்படி நம்ம 1 கோடி ரூபாய் இவர் வந்து கொடுத்தாருன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கலாம். அதான் சொன்னேன், சரி நீ முஸ்லீம் சொல்ற, நீ ஒரு நல்ல தொழுகைக்கு போற முஸ்லீம் தான், உண்மையான முஸ்லீம், குர்ஆனை வச்சு சத்தியம் பண்ணிட்டு நீ 1 கோடி ரூபாய் கொடுத்தேன்னு இப்படிதான் நம்ம கேட்க வேண்டியது. 1 கோடி, ஏன்னா அதுலயே பொய் தெரியுது. இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னா அந்த 1 ஏக்கர் இடத்தையும் 2 பேரும் சேர்ந்து வித்துட்டாங்க. ரெண்டாவது இதுல பொலிட்டிக்கல் கலர் வந்துச்சுங்கிற முடிவுக்கு நீங்க எப்படி வரீங்க? பொலிட்டிக்கல் கலர் வந்து இவர் வந்து அவர் டிஎம்கே பேஸ்ட், அவர் பூச்சி முருகன், அவர் டிஎம்கே பேஸ்ட். அவர் வந்து என்னைக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டாரோ அன்னைக்கு இதே தான் எனக்கு டவுட், இது பொலிட்டிக்கலா உள்ள போதா என்னன்னு தெரியலையான்னு. ஏன்னா தேர் வாஸ் நோ பாலிடிக்ஸ் நடிகர் சங்கம். அவர் சொல்றாரு, ஏன் கலைஞரை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க, கலைஞர் பேரையே ரிமூவ் பண்ணிட்டாங்க,
ஆனா அவங்க முதலமைச்சர் பேரை வச்சிருக்காங்க சொல்றாங்க. கலைஞர் வந்து இஸ் an honorary மெம்பர். அவர் மெம்பர் ஆக்குனது நான் தான். அவர் மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க மெம்பரா இருந்தாங்கன்னா ஒரு பெருமை இல்லையா? அதுக்காக நம்ம சொல்றது நீங்க ஆகணுங்கன்னு சொன்னேன். அவர் ஆயிட்டாரு. ஓட்டு உரிமையே கிடையாது. அப்ப ஓட்டு போடாதவங்க லிஸ்ட் எடுக்கும்போது அவர் பேரை எடுக்கணும். ஓட்டு போடுறவங்க லிஸ்ட் எடுக்கும்போது அவருடைய பேரை எடுத்துதான் ஆகணும். அதுக்கு ஒன்னே கொண்டாந்தாங்க. அதுல சிஎம் பேரை சொன்னாங்க. எப்படி சிஎம்க்கு மட்டும் ஓட்டு இருக்கு? அவங்க லைஃப் மெம்பர். அவங்க ஓட்டு இருக்கு. அவங்க லைஃப் மெம்பர் இப்ப ஆகல, புரட்சி தலைவர் காலத்தில் ஆயிருக்காங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டது என்னன்னா, சரி ஏதோ பொலிட்டிக்கலா உள்ள பாலிடிக்ஸ் உள்ள வருது போல இருக்கு, கலர் இருக்கு. ஏடிஎம்கேல இருந்து யாரும் வேட்பாளர்களோ யாரோ நம்ம ஏடிஎம்கே பேரை பயன்படுத்த வேண்டாம் சொல்லிட்டதா ஒரு தகவல் சொல்லுது. இப்ப ஏடிஎம்கேல இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரி இவங்களுக்குள்ளே இந்த ரப்சர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்ன உடனே இவங்க எல்லாம் நின்றுட்டாங்க. இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி. அப்ப வந்து ஏடிஎம்கே வந்து அதுல உள்ள வரணும் சொல்லி பாலிடிக்ஸ் இல்லங்கிறதா அது காட்டுது. ரெண்டு பக்கமே வேண்டாம் சொல்லி சொல்லிட்டாங்க. ரெண்டு பக்கமும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிளீனா இருக்காங்க ஏடிஎம்கே சைட்ல. பட் இவன் வந்து திருப்பி இதே கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கான். கலைஞரை வச்சு கேட்கறான். இல்ல நீங்க சொன்ன தேர்தல் நடக்கல, நீங்க சொன்ன வேட்பாளர் பற்றி வாக்காளர் பட்டியல கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில தேர்தல் நடத்தும் சொல்லிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கல. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு பின்னடைவே கிடையாதுங்க. எதா இருந்தாலும் decision of the court we must accept and we will. இல்ல அத வந்து இதே டிசிஷனை இதே ரெக்வெஸ்டா இவங்க வைக்கும்போது நீங்க மாட்டேன்னு சொன்னீங்க. அவங்க இதே விஷயங்களை சண்டேல வைங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பெரும்பாலான தேர்தல் சண்டேல நடந்திருக்கு. வாக்காளர்கள் எல்லாம் வரணும், வெளியூர்ல இருந்து எல்லாம் வரணும், பட்டியல நீங்க முன்னாடி இதே விஷால் வந்து நம்ம பேட்டியில கேட்ட போது நீங்க மறுத்தீங்க. அதற்கு பிறகு நீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவு போட்டுச்சு. சோ நீங்க எதை மறுத்தீங்களோ அதை கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்குன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு அர்த்தம். நாங்க வந்து பைலா வச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் முடியாதுங்கன்னு. அதை சொல்லும் போது கோர்ட்டு அது மீறி சொல்லும் போது நம்ம அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகனுக்கு கதாநாயகன் வில்லன் என்பதல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை ஒரு கதாபாத்திரம், அதை எவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமோ அவ்வளவு ஒரு சிறப்பாக செய்ய வேண்டும். தேர்தல் வரும்போது அவர்களுக்கு நான் வில்லனாக தெரியலாம், என்னுடைய அணியினருக்கு நான் கதாநாயகனாக தெரியலாம். அது மக்கள் விரைவில் தேர்ந்தெடுத்து தீர்ப்பளிப்பார். தேர்தல் முடிவுகள் சொல்லும். இதற்கு முன்னால் வந்து இந்த தேர்தல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தபோது இது விஷால் அணியாகத்தான் பார்க்கப்பட்டது. திடீர்னு தலைவர் பொறுப்புக்கு நாசர் வந்தார். இந்த நடிகர் சங்க தேர்தலில் பின்னாடி இந்த ஆதரவு தெரிவிக்கிறத தாண்டி நானும் களம் காணணும் என்ற எண்ணம் நாசருக்கு எப்போது வந்தது? நான் நடிகர் சங்கத்தில் நடக்கின்ற பல பிரச்சனைகளில் பல நேரத்தில் நான் கவலைப்படுத்தி வருகிறேன். இந்த பிரச்சனை ஆரம்பித்த பிறகு விஷால் இதை மிக தீவிரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதுக்காக போராடும் பொழுது நான் பல யோசனைகள் சொன்னேன், பல கடிதங்களை வரைந்து கொடுத்தேன். ஒரு கட்டத்தில் அவர்கள் தேர்தல் மும்முரமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு தலைமை தேவை என்ற பிறகு அவர் பலருடைய பெயர் நான் கூட பட்டியலிட்டு கொடுத்திருக்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாசர் சார் நீங்க தான் வந்து எங்களுக்கு தலைவராகணும். நான் சொன்னேன், இல்லப்பா எனக்கு நான் வந்து அங்கங்க பறந்துட்டு இருக்கேன், எனக்கு பர்சனலா சில வேலைகள் இருக்கு, என்னால இப்போ இல்ல, எங்களுக்கு முழுசா வழிகாட்டணும் நீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டது பேர்ல நான் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டேன். நான் கொஞ்சம் தீவிரமா யோசிச்ச பிறகு நான் யோசிச்சேன், 15-18 வருஷமா நானும் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் பல மாற்றங்களை கொண்டு வரணும்னு நான் வந்து தனியா குரல் கொடுத்திருக்கேன். அது எல்லா அங்கத்தினர்களுக்கும் தெரியும். சரி, இந்த நேரம் ஒரு கணிந்த வர மாதிரி எனக்கு தெரியுது. அப்படின்ற பொழுது இந்த வாய்ப்பை நான் ஏன் பயன்படுத்திக்கொள்ள நானும் தீர்மானிச்சேன். அப்படித்தான் இது அமைச்சது. நாசருக்கும் கமலுக்குமான நட்பு வந்து திரையுலகம் தாண்டி தமிழ் உலகம் முழுக்க தெரிந்த ஒரு விஷயம். நாசரை தலைமை பதவிக்கு முன்னிறுத்தினதே கமலுடைய ராஜதந்திரம் என்று ஒரு பார்வை. இரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பெயின் சொல்ற மாதிரி கமல் நண்பர். ஆனால் நண்பர் என்பதற்காக அவர் எல்லா இடத்துலயும் நிக்க மாட்டார். நண்பருக்காக அவர் படத்துல வந்து நான் தொடர்ந்து நடிக்கிறேன்றது கிடையாது. அந்த கதாபாத்திரத்துக்கு தேவைப்பட்டால் நாதர் தேவைப்படுவார், இல்லை என்றால் பிரகாஷ் ராவ் தேவைப்பா, இல்லை அவர் போட்டு போவார். நண்பர் என்றதுக்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல மாட்டார். இந்த நேரத்திலும் கூட மிக கையெழுத்து இடும் முன் 1 மணி நேரம் என்கிட்ட பேசினார். 1 மணி நேரம் பேசினார். அந்த பத்திரத்தை முன்மொழிறதுக்கு முன்னாடி. ஆமா, வேட்பு சொன்னாரு. நாசர் உங்களுக்கு நடந்தது தெரியும், என்னெல்லாம் இதனுடைய முன்வரலாறு தெரியும் உங்களுக்கு.
என்னென்னலாம் பண்ணிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இப்ப வந்து இது முழு நேர வேலையை கூட மாறலாம். உங்களால இது பண்ண முடியுமா? ஒரு மணி நேரம் கிட்ட வந்து விவாதித்தார். வேணான்னு சொல்றதுக்காகவே, வேணாம் நீங்க தொடர்ந்து நடிக்கணும், எல்லாம் பண்ணணும், எல்லாம் வேணான்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன், முன் வரலாறு தெரியறது மட்டுமல்ல பின்விளைவும் தெரியணும். ஆமா, பின்விளைவும் தெரியணும். அப்புறம் நான் சொன்னேன், இல்ல சார் எனக்கு வந்து இந்த காலம் கழிஞ்சு வந்த மாதிரி தெரியுது. எனக்கு நான் எதையும் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் இந்த சங்கத்தை வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் சார். ஏன்னா ஒரு பெரிய பலத்துக்கு, ஒரு ஜெனுவனான ஒரு பலத்தை நான் வந்து விஷால் கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் பார்க்கிறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்க சொன்னாரு, சரி அப்ப நீங்க முடிவெடுத்தீங்கன்னா நான் முன்மொழிகிறேன் அப்படின்னாரு. அவ்வளவுதான் நடந்துச்சு. இல்ல நீங்க உங்களுக்கு தலைவரா வந்து நீங்க பின்னால் அது பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவரு ராஜதந்திரமே கிடையாது. முன்மொழியை சொல்லி கேட்டதே நீங்க தான். ஆமா, நாம என்ன கேட்கணும் சார், நான் அது மாதிரி நிக்க போறேன் சார், தயவு செஞ்சு நீங்க முன்மொழிஞ்சா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் அது இவ்வளவு பெரிய செய்தியாக மாற்றப்படும் அல்லது மாறும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மை. யாராவது முன்மொழியணும், இன்னொருத்தர் வந்து வழிமொழியணும், அவ்வளவுதான். இல்ல என்ன சொல்லப்பட்டதுன்னா, கமல்ஹாசனுக்கு இந்த இருக்கக்கூடிய இப்ப தற்போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது இருக்கக்கூடிய கோபம் தான் நாசரை முன்னிறுத்தது. பின்னால் இருந்து இயக்கக்கூடிய நாசர் அணியை, பாண்டவர் அணியை, விஷால் அணியை முழுமையாக இயக்கக்கூடியவர் கமல்ஹாசன் அப்படிங்கறதான் பார்வை. இல்ல அது அவங்களா சொல்றாங்க. அது அப்படி இல்லைன்னா கூட ஒரு விதத்தில் அதை இந்த மாதிரி ஒரு தீவிரமான வார்த்தைகள் இல்லாமல் ஒரு மாற்றம் வேண்டும், நிர்வாகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், புதியது ஒரு அணுகுமுறை வேண்டும் என்பதற்காக கூட அவர் கையெழுத்திட்டிருக்கலாம். அது என்ன தவறு என்றுதான் கேட்கிறார். தவறு கிடையாது. அவர் வந்து திரைமறைவில் இருந்து செயல்படுறாரு, நேரடியாக செயல்பட்டிருக்கலாம் பாரு. கமல்ஹாசன் திரைமறைவு நான் சொல்றேன், திரைமறைவில் என்ன முன்மொழிகிறாரு அவருடைய கையெழுத்து நான் சொல்றேன். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் நாசருக்கு முன்மொழிஞ்சது வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள். அப்புறம் எப்படி திரைமறைவில் எங்க இருக்காரு அவரு? அதற்கு முன்னர் அவர் திரைமறைவுக்கு இல்லை. அன்று அவர் படப்பிடிப்பு தளத்தில் சென்று சந்தித்தோம். என்ன சொல்கிறார்? தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் மாற்றம் வரும், நல்லவர்கள் வருவார்கள், நல்ல காலம் பிறக்கும் என்று தான் சொன்னார். அங்க திரைக்கு பின்னால சொல்லியே திரு சரத்குமார் வந்து ஒரு பேட்டியில சொல்லும்போது சொல்றாரு, இது வந்து பின்னணியிலிருந்து இவர்களை இயக்கியதே தூண்டிவிட்டதே கமல்ஹாசன் தான் சொல்றாரு. நாங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல, நாங்கள் அறிவு முதிர்ச்சி அற்றவர்கள் அல்ல, அரசியல் செய்வது எங்கள் நோக்கம் அல்ல, நடக்கின்ற ஒவ்வொரு செயலும் எங்களால் விவாதித்து நாங்கள் கலந்து ஆலோசித்து தீர்மானமாக எடுக்கப்பட்டது. நாங்கள் தலையாட்டி பொம்மைகள் அல்ல, சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன் படுத்தவர்கள். சரத்குமாரே சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லாரு, ராதாரவிக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஆகல, அந்த பிரச்சனையினால ராதாரவி மேல இருக்கக்கூடிய கோவத்தை காட்டுறாங்க. ராதாரவி கூட சொல்றாரு, எனக்கும் கமலுக்கும் ரொம்ப வருஷமாவே கொஞ்சம் மாதிரி அப்படியே ஒரு புரிதல் இல்லாமலே போயிட்டே இருந்துச்சு, அதோடைய விளைவா கூட இருக்கலாம். ராதாரவி நம்முடைய பேட்டியிலே சொல்றாரு. ராதாரவிக்கு ஆகாதவர்கள் யார் என்று பட்டியல் போடுங்கள், ராதாரவுக்கு வேண்டியவர்கள் யார் என்று பட்டியல் போடுங்கள். ஆகாதவர்கள் தான் பல பக்கங்கள் நிரப்புவார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய எகத்தாளம் யாருக்கு தான் பிடிக்கும்? அவரு ஏன் இன்று முழுமையாக இந்த நடிகர் சங்கம் அந்த நிர்வாகத்தை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு காரணம், முக்கிய காரணம் திரு ராதாரவி அவர்கள். ஒரு பாரம்பரியமிக்க மேடைக்கு மேடை அவர்கள் இந்த சங்க கூட்டத்தில் பேசும்போது சொல்வார்கள், பாரம்பரியமிக்க இந்த நடிகர் சங்கத்தில். அந்த பாரம்பரியமிக்க நடிகர் சங்கத்தில் ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறவர், தலைவராக இருந்தவர் எப்படி பேச வேண்டும்? நாய் என்றும் கேசம் என்றும் என்றா பேச வேண்டும்? ஒரு சபை மரியாதை வேண்டாம்? எனக்கு ஏதாவது ஒரு அவமரியாதை நடக்கும் பொழுது, நான் என்னுடைய சங்கத்தில் கொண்டு சேர்க்கும் பொழுது, ஏன் எப்படி நாசரை நீங்கள் இப்படி பேசலாம் என்று கேட்பதற்கு கூட எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் என்னுடைய பொதுச் செயலாளரே என்னை கேசமா என்று கேட்கிறார். என்னுடைய துணைத் தலைவர் திரு காளை அவர்கள் என்னை நாயா என்று சொல்லுகின்றார். ஆனா இதே மாதிரி சம்பவங்கள் நாசருக்கும் கூட நடந்திருக்கு, விஷாலுக்கும் கூட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருந்தபோது முன் 2-3 வரிசையில நாசருக்கு சீட்டு கிடைக்காம அந்த கூட்டம் முடிந்தவுடனே நேரடியாக தலைவருடைய அறைக்கு சென்று இந்த அழுக்கு மூட்டையெல்லாம் ஏன் கொண்டு உள்ள வச்சிருக்கீங்க, இது வந்து எங்களுக்கு இடம் கிடைக்காம போது இவங்க முன்னணி நடிகர்கள் இடம் கிடைக்கணும் தெரியாதான்னு சொல்லிட்டு இதே நாடக நடிகர்களை அழுக்கு மூட்டைகள் என்று திரு நாசர் அவர்கள் விமர்சனம் செய்தார். அதற்கான சாட்சிகள், ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன என்று சொல்கிறார். என்னுடைய புத்தி பேதலித்து என்னை ஈண்டோரை நான் ஏசினாலும் ஏசுவேனே தவிர நாடக நடிகர்களை நான் ஏச மாட்டேன். ஏனென்றால் நான் அவர்களால் வளர்க்கப்பட்டவன், அவர்கள் வியர்வையின் வாசனையில் வளர்ந்தவன் நான், அவர்கள் போட்டு வியர்வையில் நனைந்த உடையை நான் போட்டவன் நான்.
நாடகத்தை ஒவ்வொரு பள்ளியிலும் பாடமாக வைக்க வேண்டும் என்று பாண்டி அரசிடம் நான் கேட்டவன். நாடகம் கட்டாயமாக பள்ளிகளில் பாடமாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் சென்று கெஞ்சுபவன் நான். பல பள்ளிகளில் நான் பட்டறை நடத்தியிருக்கிறேன் நாடகம் பற்றி. அவர்களுக்கு என் மீது சுமத்துவதற்கு குற்றம் ஒன்றும் கிடைக்கவில்லை. நாடகக்காரங்களுக்கு தான் ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு நாசர் மேல வெறுப்பு வரணும், அதுக்கான ஒரு கட்டுக்கதை. அவங்க என்ன இதை கண்ணால பார்த்தவங்க திரு விஜயகாந்த் இருக்கிறார், திரு மன்சூர் அலிகான் அப்போ சாட்சியா இருந்தார், திரு ஏ கே ராஜேந்திரன் அங்க இருந்தார், இன்னொரு ராஜேந்திரன் அங்க இருந்தார், நாசர் அவர்கள் சொன்னாரு, அப்புறம் ராதார் அலி வந்து சமாதானம். இத்தனை பேர் கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் சொல்றாங்க. யாரா வர முடியாத சாட்சியங்களை அவர் கூப்பிடுகிறார். விஜயகாந்திடம் திரு விஜயகாந்திடம் கேளுங்கள், மன்சூர் அலிகானிடம் கேளுங்கள். ராஜேந்திரன் யார்? திரு ராஜேந்திரன் அவர்கள் யார்? அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய நாடகங்களுக்கு துணை போவார். நான் சொன்ன விஷயம் பகிரங்கமா நடந்தது. இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்புல இதே மாதிரி வந்து அவங்களுடைய கூட்டத்துல பேசும்போது எல்லா பத்திரிகையாளரும் நடந்த விஷயம். இதற்கான வீடியோ ஆதாரம் கூட இருக்கிறது. சரி, என்ன சொன்னார் சொல்லுங்க. வெட்டியான் மாதிரி ஒவ்வொரு இடமாக எங்கெங்கெல்லாம் துக்கம் நடக்கிறது, இலவு நடக்கிறது, அங்கெல்லாம் சென்று இருந்து அங்க செயல்படக்கூடியவர், வெட்டியான் வேலை பார்ப்பவர் ராதாரவி என்று சொல்ல, வெட்டியான் என்று சொல்லாங்க ஏதாவது பிரச்சனை ஆயிரம் என்று எஸ் வி சேகர் அவர்கள் எச்சரிக்கை. உடனடியாக வெட்டியான் என்று நான் அவர்களை இருந்து குறைவாக மதிப்பிடல, அவருடைய மிகப்பெரிய சேவை செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் சொல்ல, ஒவ்வொரு அங்கத்தினுடைய முக்கியமாக நாடக கலைஞர்களுடைய வாழ்வை மேம்படுத்தாமல் எப்பொழுதும் அவருடைய துக்கத்தில் அவருடைய மரணத்தில் மட்டுமே பங்கு பெறுகிறார் என்பதை நான் அப்படி குறிப்பிட்டார். அவர்களை வாழ்வை முன்னேற்றுவதற்காக பல திட்டங்கள் போடலாம், பல ஆலோசனைகள், பல கருத்துக்கள் இருக்கிறது, பல நிகழ்வுகள் நடத்தியிருக்கலாம். அது என்ன சொல்றாரு, யாராவது விழுந்தா நான் போய் ஒன்னா நிப்பனா, நான் தான் போய் நிப்பேன்றாரு. இந்த சமாளிப்பு உங்களுக்கு சரியா தெரியுதா? இது வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு டங் ஸ்லிப்னு நம்ம கடத்தலாம். அதை யாரு விஷால் அவர் சொன்னது ஒரு டங் ஸ்லிப். இது வந்து ஒன்னும் டங் ஸ்லிப்னே வச்சுங்க. அதே மாதிரியான விஷயத்தை நம்ம ராதாரவி கொடுக்க முடியாது. டங் ஸ்லிப் என்பது எப்பொழுதாவது நடக்கும், எப்பொழுதுமே நடப்பது டங் ஸ்லிப் அல்ல. அப்ப அவர் நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து கேட்டு ஒரு பூர்வாங்க பிரச்சனை ஆரம்பிச்சதே வந்து இந்த பில்டிங்ல தான் அப்படின்னு சொல்லும்போது நாங்க சொல்ல முறைகேடு நீதியரசர் தான் சொன்னாங்கன்னு சொல்றீங்க. என்னுடைய கேள்வி, நீதியரசர்கள் நான் கேள்வி முடிச்சிடறேன். இந்த பிரச்சனைகள் நீதியரசர்கள்லாம் கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடியே இந்த விமர்சனங்கள் வந்துருச்சு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட் அப்சர்வ் பண்ணதுங்கிறது இன்னொரு பாயிண்ட். ஆனா அதற்கு முன்னாடியே இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்துருச்சு. குற்றச்சாட்டுல நீங்க டவுட் பண்ணக்கூடிய, நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத விஷயங்கள் என்னன்னு கேட்கிறேன். இந்த சொத்து, இந்த அந்த அபிபிலா ரோட்டில் இருக்கின்ற ஏற்கனவே 1 ஏக்கர் சொத்து அசோசியேஷன் சொந்தமானது, நடிகர் சங்கத்துக்கு சொந்தமானது. அந்த இடம் 99 வருடங்கள் லீஸுக்காக அறக்கட்டளைக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் அதை 29 வருடம் 11 மாதத்திற்கு எஸ்பி சீனிவாசுக்கு கொடுக்கிறார்கள். இதுல என்ன பெரும் பிரச்சனைனா, பைலால வந்து மிக அழகாக ஒரு அமைப்பு எப்படி செயல்பட வேண்டும் என்று கடுமையான விதிமுறைகள் இருக்கிறது. அறக்கட்டளை 9 பேரால் நிர்வகிக்கப்பட வேண்டும். தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், அசோசியேஷன் அப்படியே வந்துடுறாங்க. எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ்ல இருந்து 24 பேர்ல இருந்து 3 பேர் எடுத்து போடணும் இருக்கு. அப்புறம் ஜெனரல் பாடி மீட்டிங்ல இருந்து ஜெனரல் பாடியில இருந்து ஒரு 3 பேர் எடுத்து போட்டு 9 பேர் கொண்டு செயல்படணும்னு கடுமையான சட்டம் இருக்கு. ஒரு வருடம் அல்ல, 11 வருடங்கள் இந்த சட்டம் மீறப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டத்திலே இந்த டீல் நடந்திருக்கு. நாங்க கேட்கிறோங்க, ஏன் 9 பேரை நியமிக்கல, என்ன காரணம்? நல்ல கேள்வி. இதுல ஒரு கிளை கேள்வி இருக்கு. இந்த கட்டடத்துக்கு வந்து இவங்க 2 பேரும், தலைவர் வந்து மேனேஜிங் ட்ரஸ்டியா இருப்பாரு, பொதுச்செயலாளர் வந்து ட்ரஸ்டியா இருப்பாரு. அப்படிங்கிறது இந்த கட்டடத்துக்கு மட்டுமே, இந்த டீல் போடுறதுக்கு மட்டுமே, இதற்கு முன்னாடி கடன் அடைப்பதற்கும் சேர்ந்து என்னன்னாலும் செய்யலாங்கிற அதிகாரத்தை தலைவருக்கும் பொதுச்செயலாளர் கொடுக்கப்பட்டது. அப்ப விஜயகாந்தும் சரத்குமார் இருந்தாங்க. அவங்க வந்து 4.25 கோடி ரூபாய் கடன் இருந்ததை அடைச்சாங்க, வச்சாங்க. அப்பையும் இதே மாதிரி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போதும் 9 நிர்வாகிகள் இருக்கவில்லை, அறக்கட்டளை 2 பேர் தான் இருந்தாங்க. அதன் பிறகும் நீங்களே குறிப்பிட்டது போல இவங்க சரத்குமாரும் ராதாரவியும் தான் இருக்கிறாங்களே தவிர வேற இன்னும் 7 பேர் நியமிக்கப்படல. ஆனால் இது போன்ற இந்த இடத்தை வந்து என்ன செய்யலாம் என்ற முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் செயற்குழு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு பொதுக்குழு கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. அதன் பிறகு ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட்டு இதற்கான ஒப்புதல் வாங்கப்படுகிறது. இன்று இந்த வழக்கை கொடுத்திருக்கக்கூடிய திரு பூச்சிமுருகன் உட்பட அனைவருமே இதை பெரும் கரகோஷத்தோடு வரவேற்கிறார்கள். இந்த சம்பவங்கள் அத்தனையும் காலக்கிரமப்படி முழுக்க செயற்குழு பொதுக்குழுடைய ஒப்புதல் பெறப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பிறகு
ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டப்பட்டு அதிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் திரு பூச்சி முருகன் எழுந்து நின்று வரவேற்கிறார். இல்ல பூச்சி முருகன் எழுந்து நின்று கைத்தட்டாருன்றது அப்படி நான் கேட்கிறேன். ஒப்புதல் பெறுவது வேறு, அங்கீகரிக்கப்படுவது வேறு. எப்பவுமே ஒரே செயற்குழு உறுப்பினர்கள் தான், அவர்களுக்கு சார்ந்தவர்களாகவே. அதற்கடுத்து பொதுக்குழு நிறைவேற்றப்படுது. செயற்குழு உறுப்பினர் சரி, அவங்களுடைய சரி, பொதுக்குழு நிறைவேற்றப்படுகிறது. அப்படிதான். எங்களுடைய பொதுக்குழு எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு கேள்வி அல்ல, அந்த எழுந்து நிற்கின்ற தோரணையே உங்களுக்கு எதிராக நிற்கிறார் போல் இருக்கிறதே என்று சொன்னால் 1000 குரல் வரும். உக்காரா. ஆக அவர்களுக்கு சாதகமாக நடத்தப்படுகின்ற பொதுக்குழுவில், அவர்களுக்கு சாதகமாக நடக்கின்ற செயற்குழுவில் அவர்களுக்கு சாதகமான தீர்மானங்கள் தான் எடுக்கப்படும். அப்படிதான் செயற்குள்ள எடுத்தாங்க, பொதுக்குள்ள எடுப்பாங்க. அப்புறம் ஏன் நிக்குது? அப்புறம் என்ன காரணத்தால் நிற்கிறது? இல்ல டெக்னிக்கலா நீங்க வந்து இருக்கலாம் சொல்லி இன்னைக்கு சொல்றீங்க. டெக்னிக்கலா we were right அப்படின்னு we are right அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறம் ஏன் பில்டிங் நிக்குது? சார் ஒரு வழக்கு போட்டு இந்த 18ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலை யாராலும் நிறுத்த முடியும், என்னனாலும் பண்ண முடியும். ஒரு நீதிமன்றம் என்பது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது. சோ ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு முறையீடு நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை ஆராய்வது நீதிமன்றத்துடைய வழக்கம். அப்ப வந்து ஏன் நிக்குதுங்கிற கேள்விக்கு பதிலே கிடையாது. ஒவ்வொரு 18 வருஷம் 20 வருஷம் வழக்கு ஓடிட்டு இருக்குது. அந்த இரு நீதிபதிகள் வந்து அவங்க வந்து இந்த கேஸ் நடத்துறதுக்கான முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க இல்லீங்களா? அதற்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? 3 வருடங்கள் ஆகிவிட்டது. நடிகர் சங்கத்துல இன்னைக்கு வந்து திரு பாரதி ராஜா உட்பட எல்லாருமே சொல்றாங்க, நடிகர் சங்கம் வந்து இத்தனை வருஷமா சும்மா போயிட்டு இருந்த விஷயம், 4 சுவர்களை பேசிருக்க வேண்டிய விஷயம், இது பொதுவெளியில் விவாதிக்கப்படுவது வேதனை அளிக்குன்னு சொன்னாங்க. இப்படி பொதுவெளிக்கு தள்ளியது பாண்டவர் அணி தானே. பாண்டவர் அணி என்பது இந்த தேர்தலுக்காக உருவானது. பாண்டவர் அணி அப்பொழுது இல்லை. நாங்கள் உதிரியாக இருந்தோம். அந்த கடிதம் எழுதியதற்காக எங்களை 4 வரை நீக்கிதார்கள். அது கூட தைரியமா இந்த 4 பேரை சங்கத்துக்கு எதற்காக சொல்லப்படுறாங்க தைரியம் கூட கிடையாது. எங்களை சங்கத்திலிருந்து நீக்குவாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்த மொட்டை கடிதாசுகள், அருவருப்பான மொட்டை கடிதாசுகள். என்ன போய் சொல்றாங்க, நீ ஊரா போய் உனக்கு தமிழ்ல சான்ஸ் இல்லன்னு ஊரா போய் பிச்சை எடுக்கிற, உனக்கு கை வேணுமா வேணாமான்னு வருது. இது முறையா? இல்ல இதுக்கு காரணம் ஒரு ஆதார காரணம் சொல்ல போறோமா? அது சொல்லப்படுது. யார் நிர்வகிக்காங்க? இப்படி ஒரு கலாச்சாரத்தை யார் வளர்க்கிறார்கள்? இல்ல யாரா இருக்கலாம், அது விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுக்கு இவங்க தாங்கிற ஒரு சார்ஜ் நீங்க அவங்க தான் சொல்ல, அவங்க நிர்வாகத்தின் கீழ் தானே அந்த துண்டு பிரசுரம் வருது, விநியோகிக்கப்படுது, வாசல்லே வச்சு விநியோகிக்கப்படுது. பொதுக்குழு அந்த 2013 பொதுக்குழுவில் நாங்கள் உள்ளே செல்லுகின்றோம். அந்த வாசலிலே எங்கள் கையில் அந்த ப்ளூ கலர் பிட் நோட்டீஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வாசலில் என்ன நடக்கிறது என்று நிர்வாகிகளுக்கு தெரியாதா? உள்ளே இருக்கிற தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் உபதலைவருக்கும் பொருளாளருக்கும் தெரியாதா? எந்த தைரியத்தில் இப்படி ஒரு இழிவான ஒரு துண்டு பிரசுரத்தை வாசலில் அவர்கள் விநியோகிப்பார்கள்? யார் கொடுத்த தைரியம்? இல்ல நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு கையெழுத்து வாங்குவது அவர்கள் மனது புண்பட்டால் இல்ல நீங்க குற்றச்சாட்டு சொல்வீங்கன்னா அது வந்து நிரூபிக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க வந்து எழுப்பியது ஒரு சந்தேகமோ ஒரு பேச்சோ இல்ல, நீங்க இது ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வந்து ஆல் இஸ் நாட் வெல் இங்க அப்படி நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க போது என்னங்கிற நீங்க சொல்லணும் இல்லையா? இந்த கட்டடம் பத்தி சொன்னீங்க, அதுக்கு நான் வரேன். கட்டடம் பத்தி சொன்னீங்க, அதுக்கு வந்து அவங்க தேதி வேற சொன்னாங்க, டெக்னிக்கல் அது ஒரு பக்கம் போட்டேன். இன்னொரு விஷயம், கட்டட இடிப்புக்கு அவங்க வந்து மாநகராட்சியோட அனுமதியே வாங்கல சொல்லி விஷால் அவர்கள் சொல்றாரு. மாநகராட்சிக்கு வாங்கி அனுமதி வாங்கி 10 லட்சம் ரூபாய் நான் காசு கட்டி இருக்கிறேன், 3 கட்டங்களா அதை போயிருக்கு, 3 கட்டங்களா மொத்தம் முடிச்சிருக்கோம், நான் கொடுத்த செக் நம்பர் இது, தேதி ஒப்புதல் அனுமதி தேதி வரைக்கும் காட்டுறாரு. என்னைக்கு காட்டினாலும் அவர் முந்தானே தான் காட்டினாரு. இதை 2013 எங்களுக்கு காட்டியிருந்தால் இந்த தேர்தலே வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப அப்படின்னு இன்னைக்குதான் காட்டுறாரு. அப்ப உங்களுடைய கேள்வி எப்படி இருந்திருக்கணும்? கட்டட அனுமதி எல்லாம் இடிக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்க இல்லையானே தெரியல, எல்லாம் முறைப்படியா நடந்திருக்கா இல்லையானே தெரியல, எங்களுக்கு இது சொல்லப்படலன்னு சொன்னா நியாயமா இருந்திருக்கும். கட்டட அனுமதி இடிப்புக்கான அனுமதியை வாங்கலன்னு சார்ஜ் சொல்லிட்டு அதையே நேத்து காட்டன்னு கேட்கறது தப்பு. உங்களுடைய அறியாமையை அவர்கள் மீதான குற்றச்சாட்டா நீங்க எப்படி வைக்கிறீங்க? அன்று ஏன் அப்படின்னு சொல்லவில்லை, இவ்வளவு தீர்மானமாக காந்தி சொல்லி அந்த முந்தானத்தை காட்டின பத்திரங்கள் மேலே எனக்கு டவுட் இருக்கு. ஆமா, எனக்கு நான் பார்க்கலையே. இல்ல எனக்கு கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்தாங்க, ஊடக நண்பர்கள் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கலையே. நான் 3 வருஷமா தொடர்ந்து குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கேன். நான் குற்றச்சாட்டு என்கிட்ட காமிக்கலையா? விஷால அறியாமல பேசாதீங்க, மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக பண்ணாதீங்க. இந்த டாக்குமெண்ட் பாருங்க, இன்னைக்கு அவர் போடல.